Hello my dear children, welcome back to today's sessions. Now we're going to start it is that amazing topic of haloalkanes and haloarenes oda concept plus question discussions எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ஹைலைட் இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் தென் அந்த கான்செப்ட் நம்ம கொஷினுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஒவ்வொரு ரேஞ்சுக்கு எப்படி இருக்குது கொஷின்ஸ் நிறைய ஒவ்வொரு கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கொஷின்ஸில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா என்னென்ன ரெக்யர்டு அந்த கொஷினுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே கொஷின்லேயும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்செப்ட் அப்புறம் ஒவ்வொரு விவியாக ஒரு ப்ரிப்ரேஷன்ஸு இப்போ இம்பார்ட்டன்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்னென்ன அதுலலாம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட் த செஷன் ரைட். ஓகே, பிஃபோர் இட் இஸ் மூவ் ஆன் டு த சாப்டர் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்விகே நீட் கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துக்கும் ஒன் ஷாட்டு தென் நிறைய கொஷின் டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஒரு பண்டில் ஆஃப் கொஷின் டிஸ்கஷன்ஸ் உள்ளே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ் ஆன 30 கொஷின்ஸு தென் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒன் ஷாட் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் டிஸ்கஷன் ஒவ்வொரு சாப்டர் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் சரி, பயாலஜியாக இருக்கட்டும் சரி, வாட் எவர் இட் மேபி அந்த 3 காம்பினேஷன்ஸுமே டில் அவ்வளோ நாலேஜ் ஒரு பிளேஸில் கிடைச்சிருக்கு அப்படின்னா டிஎன்விகே நீட் கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. யூட்டிலைஸ் த சோர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல கண்டென்ட் எல்லாமே நல்ல கண்டென்ட் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ ப்ரெடிக்ஷனாகவே டாக்டர் சுதர்ஷன் நமக்கே தெரியும். ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு டாக்டர் சுதர்ஷன். ஓகே, ஸோ தட் இதில் பாருங்கள் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 499 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் 10 மார்க் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்ஸ் A to Z எல்லா கான்செப்ட் தென் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான இந்த இயர் 2026 என்னென்ன பேப்பர்ஸ் நமக்கு வரப்போகுது, எப்படி வரப்போகுது, என்னென்ன கான்செப்ட் நம்ம கிளியர் பண்ண போகிறோம், என்னென்ன கான்செப்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கொஷின் கிரியேட் பண்ணி உள்ள லோட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைலைட்ஸ். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க. தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா ஹைலைட்ஸுமே உள்ளே கொடுத்துருப்பாரு சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் இன் எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இந்த மாதிரி ஒன் ஷாட் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஹைலைட்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தென் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டருக்குமே ஓகே கலெக்டிவாக ஒரு நாலேஜாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொஷினை அப்ரோச் பண்ணுற லெவலில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோ. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே மேம் எனக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. செம்மையான செக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனும் டைமு போகிறதே தெரியாது. அவ்வளோ சூப்பரான செக்ஷன்ஸ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு பேசிக் நாலேஜ் தெரியாமல் நீ உள்ளே வந்தீங்கன்னா கூட ஃபிசிக்ஸில் A to Z கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டு போகலாம் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில். ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தென் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாப்டருக்குமே உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ். ஓகே, உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சாப்டருக்குமே. ஸோ இங்கே கிரேட் 11 டோட்டலாகவே நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டருக்குமே நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் ஷார்ட் கொடுத்துருக்கோம். கோத்ரூ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஒன் ஷாட்டுமே ஹைலைட்ஸ் எல்லாம் அங்கே எடுத்து வச்சு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னா எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அண்ட் செலக்டிவான ஒரு 30 கொஷின்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு செலக்டிவான 30 கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த செலக்டிவான 30 கொஷின்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 30 கொஷின் நீ சால்வ் பண்ணுறனாவே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் கலெக்டிவாக ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். சரி, ஒரு கொஷின்ஸுமே ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்போம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவான 30 கொஷின்ஸ், மிரர் 30 தென் கொஷின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். யூட்டிலைஸ் த சோர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூட்டிலைஸ் த சோர்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணிக்கோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கும், கொஷினும் டிஸ்கஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த கொஷின் டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும் கைட் பண்ணும். ஓகே, இந்த
கொஷினை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், என்ன மெத்தடாலஜியில் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே எல்லா கொஷின் டிஸ்கஷன்லையுமே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யா, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் மேம். பார்க்குறோம், லிசன் பண்ணுறோம், ஓகே, பட் இதுக்கான நோட்ஸ் என்னால் எழுத முடியாது, லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ கலெக்ஷன்ஸ்க்கு நான் எங்கே கொடுக்குறது? இது எல்லா சாப்டருக்குமே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரைட்? ஸோ இந்த பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ண உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப் நோட்ஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி எங்களோட கண்டென்ட் வீடியோ எல்லாமே நாங்கள் கோத்ரூ பண்ணோம். ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேனலில் இருக்காது, சில இதெல்லாம் நம்மளோட அண்ட் ஆப்பில் கொடுத்துருப்போம், நாங்கள் ஹைலைட்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கியூஆர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ தட் அண்ட் TNVK NST boot camp கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை ஃபார் ஃப்ரீ. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா TNVK NST boot camp நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே ஃப்ரீயாக உள்ள அவைலபிள் இருக்குது. யூட்டிலைஸ் த சோர்ஸ். ஓகே, ஒரு நாலேஜை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா TNVK NST boot camp உள்ளே போய்க்கோ, யூஸ் பண்ணிக்கோ, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்டென்ட்டுமே உனக்கு என்னென்ன வேணும், என்ன சாப்டர், என்ன A to Z எல்லா கண்டென்ட்டுமே உள்ளே இருக்குது. யூஸ் த சோர்ஸ் ப்ராப்பர்லி. ஓகே ரைட். ஸ்ட்ரெயிட்லி வி மூவ் ஆன் டு த செஷன். ரைட். ஸோ இந்த கண்டென்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபர்ட் போடுறோம். ஓகே, ஸோ எல்லாருமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, ஹைலைட்ஸ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டீமே எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கும்போது நாலேஜ் இல்லாமல், குவாலிட்டி இல்லாமல் கொடுக்கல, அவ்வளோ குவாலிட்டியான லெக்சர்ஸ். ஓகே, ஸோ குவாலிட்டியான டீச்சர்ஸ்னால உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போடுறோம். ஸோ தட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு, எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு, எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். இது வரைக்கும் நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணு. ஓகே, அப்போ தான் அப்டேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்னென்ன நியூ அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோமோ அது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். டில் எக்ஸாம் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ அப்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்க போது யூஸ் த சோர்ஸ் ப்ராப்பர்லி. ஓகே, ஷேர் டு யுவர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் ஒன். யா, ஸோ இப்போ நம்ம ஹாலோ அல்கைன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்க்கான ரிவிஷன் பிளானர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரைட். ஸோ தட் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளாஸிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், ஓகே, இது எல்லாமே நார்மலி நம்ம ஜிஓசிலேயே எல்லாமே நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ட்லி வி மூவ் ஆன் டு த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ், ஹைலைட்ஸ் என்ன, ஒன் ஷாட்டில் எப்படி கொடுக்கணும், கலெக்டிவாக எல்லா ப்ரிப்ரேஷனையும் ஒன் பேஜில் கொடுக்கலாம். ஓகே ஓகே ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ். ஓகே, என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ். ஹாலோ அல்கீன். ஓகேங்களா? ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆல்கஹால்லேருந்து நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ தட் ROH. ஓகே, ஆல்கஹால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆல்கஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதில் ஆல்கஹாலில் இருந்துட்டு அல்கைல் குளோரைடு ப்ரிப்பேர் பண்ணுற ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தயோனைல் குளோரைடு மெத்தட். ஓகே, SOCl2. ஓகே, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின். ஓகேங்களா? என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன்? இன் பிரிடின் சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இஃப் இட் இஸ் ஐ எம் யூஸிங் த பிரிடின் சால்வெண்ட் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு என்ன மெக்கானிசம் ஃபாலோ ஆகும் அப்படின்னா SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் என்ன ஃபாலோ ஆகிருக்கும்? SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். இட் ஃபாலோ தட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? என்னது? ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடினில் தயோனைல் குளோரைடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட் ஃபாலோ தட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? டு மேக்கப் இங்கே அல்கைல் குளோரைடு.
plus another SO2, okay, sulfur dioxide gas, then plus ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே இதில் ஏன் ரொம்ப பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பிகாஸ் தீஸ் டூ ஆர் கேசியஸ் ப்ராடக்ட். இது ரெண்டும் நமக்கு என்னது, கேசியஸ் ப்ராடக்ட். அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, மெயின் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால இட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ப்ரெசன்ஸ் என்ன சொல்லு அப்படின்னா, திஸ் மெத்தட் இட் இஸ் கால்ட் அஸ் க்ரூஸ் ப்ராசஸ். என்ன கொடுத்துருக்கோம், க்ரூஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, இட் இஸ் கால்ட் அஸ் க்ரூஸ் ப்ராசஸ். க்ரூஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, க்ரூஸ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ தயோனைல் குளோரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் போட்டு SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரூஸ் ப்ராசஸ் நமக்கு அல்கைல் குளோரைடு ப்ராடக்டாக கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஓகே, அப்போ SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம்னா வரக்கூடிய ப்ராடக்ட் எந்த மெத்தடாலஜியில் இருக்கும். SN1 ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 50% D ஃபார்ம், 50% D ஃபார்ம், 50% L ஃபார்ம். ஓகேங்களா, ரைட். இதே SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம், இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், 100% இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்போ நமக்கு 1 மார்க் எப்படி கொடுக்கலாம், தயனைல் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணியிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 100% இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். 100% என்ன கான்ஃபிகரேஷன், இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். 100% இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவுமே நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, என்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் இதே ரியாக்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயோனைல் குளோரைடு எடுத்திருக்கேன். ஓகே, அப்சன்ஸ் ஆஃப் பிரிடின், நான் பிரிடின் போடலை. ஓகேவா சார், அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது மைண்டில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அப்சன்ஸ் ஆஃப் பிரிடின், ஓகேங்களா, அப்சன்ஸ் ஆஃப் பிரிடின்ல என்ன மெக்கானிசம் ஃபாலோ ஆகும் அப்படின்னா SNI ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, இட் ஃபாலோ தட் SNI ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா, அப்சன்ஸ் ஆஃப் பிரிடின் அப்படின்னா இப்படி தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, SNI ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ ஆயிருக்கும். அண்ட் யூ கெட் த ப்ராடக்ட் as alkyl chloride and thionyl chloride, sulfur dioxide gas, then hydrochloric acid gas நமக்கு ப்ராடக்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேஸ். ஓகேங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகே, கேஸஸ் ப்ராடக்ட்டை நமக்கு கிரியேட் ஆகும் தயோனைல் குளோரைடு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே நான் என்ன பண்ணியிருக்கேன், லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வை. லூகாஸ் ரியேஜென்ட், அதாவது லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அல்கைல் குளோரைடு கிரியேட் ஆகும். இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஒரு மாதிரி, செகண்டரி ஒரு மாதிரி, டெர்சரி ஒரு மாதிரி. ஸோ அதில் நமக்கு இஃப் இட் இஸ் தட் இன் டெர்சரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா ஓகே டெர்சரி ஆல்கஹால் இருக்குது. அதே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டு அண்ட் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டு த மேக்கப்பிங் ஆஃப் அல்கைல் குளோரைடு. ஓகேங்களா, ப்ளஸ் அண்ட் வேறு என்ன இருக்கும், ஸோ கிரியேட் ஆகிற இந்த அல்கைல் குளோரைடு நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே கிரியேட் ஆகுது இல்லையா இந்த அல்கைல் குளோரைடு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இம்மீடியட்டாக இருக்கும். ஓகே, இம்மீடியட்டாக டு ஃபார்ம் த ஒயிட் precipitate. ஓகேங்களா, இட் கிரியேட் த ஒயிட் precipitate immediately. ஓகே, white precipitate immediately. ஓகேங்களா, ஒயிட் precipitate இம்மீடியட்டாக எனக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் டெர்சரி ஆல்கஹாலாக இருந்தால் இம்மீடியட்டாக கிரியேட் ஆகும். அடுத்த செகண்ட் கேஸு, சப்போஸ் செகண்டரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகே, அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன் 5 to 10 minutes எப்படி கிரியேட் ஆகும், 5 to 10 minutesல எனக்கு ஒயிட் precipitate கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ turbidity formed, ஓகே, turbidity formed 5 to 10 minutes. ஓகேங்களா, formed 5 to 10 minutes. 5 to 10 minutesக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும் கிரியேட் ஆகும் அப்படின்னா turbidity ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ரைட்.
ஒரே நிமிஷம். 5 to 10 minutes formed 5 to 10 minutes 10 மினிட்ல எனக்கு என்ன இருக்கும் டர்பரேட்டிவ் ஃபார்ம் ஆகிடும். இதுவே என்னோட ஆல்கஹால் வந்து இந்த ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் சாரி அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ ரியாக்ஷன் ஓகேங்களா. நமக்கு என்ன க்ரியேட் ஆகாது, ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகாது. ஓகேவா, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட். ஸோ இதுவே ஆல்கஹால் எடுத்துட்டு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அல்கைல் குளோரைடு. ஓகே, 3 யூனிட்ஸ் ஆஃப் அல்கைல் குளோரைடு எனக்கு கிரியேட் ஆகும் along with H3. அப்போ இங்கே 3 ஆல்கஹால் யூனிட் எடுத்துருக்கேன்னா 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன். பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி அல்கைல் குளோரைடு கிரியேட் ஆகும். அல்கைல் குளோரைடு ப்ளஸ் பாஸ்போரைல் குளோரைடு ஓகேங்களா ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா, பாஸ்போரைல் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எனக்கு ப்ரொசீட் ஆகும். ஓகே, இதெல்லாம் மெத்தடாலஜி. இல்லை இதை வித்து எனக்கு ஹைட்ரஜன் புரோமைடு ஹைட்ரஜன் அயோடைடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் ஹைட்ரஜன் புரோமைடு ஓகே. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr ஓகே HBr addition எடுத்திருக்கோம் அப்படின்னா டு மேக்கப்பிங் அண்ட் அல்கைல் புரோமைடு ஓகே ப்ளஸ் H2O ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ரொசீட் ஆகும். ஓகேங்களா, இதுவே டைரெக்ட் நமக்கு அண்ட் ஃப்ளூரினோ அயோடினை கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் இம்பாசிபிள். ஓகேங்களா, ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மூலமாக தான் பை எக்ஸ்சேஞ்சிங் த ஹாலஜன் அந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த ஹாலஜன்ஸில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன் அண்ட் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்சிங் த ஹாலஜன்ஸ் ஓகேங்களா எக்ஸ்சேஞ்சிங் த ஹாலஜன்ஸ் ஓகேங்களா. அதில் 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் 1 காம்பினேஷன் தான் எனக்கு அப்படின்னா ஃபென்கில்ஸ்டீன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் அண்ட் ஃபென்கில்ஸ்டீன் ரியாக்ஷன் ஓகேங்களா ஓகேங்களா. ஸோ இந்த ரியாக்ஷனில் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யோர் அயோடைடை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ நான் அல்கைல் புரோமைடை யூஸ் பண்ணிவிட்டு அல்கைல் புரோமைடு ரியாக்ஷன் வித் பொட்டாசியம் அயோடைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ கெட் இட் இசட் அண்ட் அயடோ அல்கைல் அயோடைடு ஓகேவா அல்கைல் அயோடைடு ப்ளஸ் கேபிஆர் ஓகேங்களா ப்ளஸ் கேபிஆர். ஸோ இது எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, சப்போஸ் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அங்கே என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே அல்கைல் புரோமைடோ ஆர் குளோரைடோ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் லூயிஸ் ஆசிட் லைக் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் SbF3 AsF3 Hg2F2 ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் தென் ஃப்ளூரைட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, டு த ஃபார்மேஷன் ஆஃப் அல்கைல் ஃப்ளூரைடு க்ரியேட் ஆகும். அப்போ சியில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளூரின் ஆட் பண்ணிக்குவீங்க. அப்போ அல்கைல் ஃப்ளூரைடு எனக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஃபைன், ரைட். அப்போ இதுதான் நமக்கு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கைல் அயோடைடு அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஃப்ளூரைட்ஸ். இதை தான் நமக்கு ஸ்பெஷலான ஒரு மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா, பாய்லிங் பாயிண்ட். ஸோ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீசஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ் ஆர் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட் அப்படி கொடுப்போம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் which is directly proportional to boiling point.
ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கார்பன் செயின் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா, ரைட். அப்போ கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ். எப்படி கொடுக்கலாம்? லைக் மெத்தில் குளோரைட். ஓகே, லைக் மெத்தில் குளோரைட், ரைட். அதை விட என்னென்ன இருக்கும்? எத்தில் குளோரைடு கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ C2H5NCl அண்ட் ப்ரொப்பைல் குளோரைடு C3H7Cl. ஓகேங்களா. தென் பியூட்டைல் குளோரைடு C4H9Cl. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து அப்படியே என்ன இருக்கும்? கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ். கொடுக்கலாமா நம்ம? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பிரான்ச்சிங் which is inversely proportional to boiling point. ஓகேங்களா. ஸோ branching which is inversely proportional to boiling point, அப்போ எனக்கு என்ன இருக்கும்? பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஓகே, ரைட். ஸோ CH3 தென் Cl இப்படி இருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க? CH2, ஒரே நிமிஷம், CH2Cl இப்படி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன இருக்குது? 2 பிரான்ச்சிங் இருக்குது. அப்போ லெஸ்ஸர் பாய்லிங் பாயிண்ட். அதோட கரஸ்பாண்டிங் மாலிகுலர் மாஸ் டோட்டலாக எவ்வளோ கார்பன் இருக்குது? 3, 4, 5 கார்பன் இருக்குது. ஓகே, இதை விட தென் அதே சப்போஸ் இப்படி இருக்குது அப்படின்னா CH3 தென் 4, ஓகே, 3, 4, 5 இல்லையா, ரைட். CH2Cl. ஓகேங்களா. ஸோ இதை விட இதுக்கு எதுக்கு கிரேட்டர் ஆகும்? ஆல் த ஸ்ட்ரெயிட் செயின் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் செயின், ஆல் த 5 கார்பன் இன் அ ஸ்ட்ரெயிட் செயின் அண்ட் செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், தென் ஃபோர்த்து கார்பன், தென் ஃபிஃப்த்து கார்பன், இப்படிலாம் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சப்போஸ் சேம் நமக்கு அல்கைல் குரூப் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஹாலைட்ஸ் இருக்குது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் என்ன இருக்கணும்? மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹாலைட் இன்க்ரீசஸ் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். அப்போ ஹாலைஜனோட மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஹாலைஜன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ தென் அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹாலைஜன் halogen. ஓகேங்களா. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா. பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இந்த இது கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹாலஜன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன மாலிகுலர் மாஸ் எடுக்கலாம்? பியூட்டைல் ஃப்ளூரைடு எடுக்கலாமா? பியூட்டைல் C4H9 ஃப்ளூரின். ஓகே, பியூட்டைல் ஃப்ளூரைடு. இதை கம்பேர் பண்ணும்போது குளோரின் அட்டாச் ஆகிடுது. பியூட்டைல் குளோரைடுக்கு கிரேட்டர் பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். பியூட்டைல் குளோரைடு. அடுத்தது பியூட்டைல் புரோமைடு எடுத்துக்கலாமா? பியூட்டைல் புரோமைடு C4H9Br. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? C4H9 அயோடின். ஓகே, அப்போ ஃப்ளூரைடு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு. அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் கெட் இன்க்ரீசஸ். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்டரில் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டும் கூட. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ஓகே, SN1 ரியாக்ஷன், பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனி மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். Directly we want that in SN1 reaction, okay, it is in
யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், SN1 ரியாக்ஷன் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த SN1 ரியாக்ஷனோட அல்கைல் ஹாலைடோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெர்சரி அல்கைல் ஹாலைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். டெர்சரி அல்கைல் ஹாலைட், செகண்டரி அல்கைல் ஹாலைட் அண்ட் பிரைமரி அல்கைல் ஹாலைட். ஓகேவா, அதுதான் பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஆஸ் அ கார்போகேட்டையன் ஆஸ் அ இன்டர்மீடியட். அதனால டெர்சரி ஹாலைடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுங்க. ஓகேங்களா, அப்போ SN1 ரியாக்ஷன் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் அல்கைல் ஹாலைட், ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் அல்கைல் ஹாலைட் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும், ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் அல்கைல் ஹாலைட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டெர்சரி அல்கைல் ஹாலைட் தட்ஸ் வில் பி கிரேட்டர், highly reactive. Then secondary alkyl halide, okay, then primary alkyl halide, then and methyl halide. ஓகேங்களா, மெத்தில் ஹாலைட். இப்படி தான் நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம். ப்ரையாரிட்டி இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகே ஃபைன். அடுத்த கேஸில் நம்ம இந்த டெர்சரி அல்கைல் ஹாலைட், செகண்டரி இப்படிலாம் கொடுக்குறோம் இல்லையா, இதில் இன்டர்மீடியட் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, கார்போகேட்டையன் ஆஸ் இன்டர்மீடியட். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டெர்சரி அல்கைல் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு அண்ட் கார்பன் ஹாலஜன்ஸ் இருக்கு, அல்கைல் குரூப் இருக்கு, டெர்சரி அல்கைல் ஹாலைட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப், நான் இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்ட் as a போலார் சால்வெண்ட் என்ன யூஸ் பண்ணணும், போலார் சால்வெண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன மீடியம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், போலார் சால்வெண்ட் எடுத்திருக்கேன்னா, ஓகே, அந்த ஏதாவது ஒரு போலார் சால்வெண்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த ஹாலஜன் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிட்டு வெளில வந்துட்டு டு மேக்கப் இங்கே கார்போகேட்டையான். ஓகேங்களா, டு மேக்கப் அ கார்போகேட்டையான். ஓகேங்களா, அல்கைல் டு மேக்கப் இங்கே கார்போகேட்டையான். எனக்கு ஒரு கார்போகேட்டையான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கார்போகேட்டையான் இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹைட்ராக்சல் குரூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்வஸ் NaOH RKOH ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதர்வைஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஏதாவது ஒரு பேஸ் நியூக்ளியோஃபைல், Na plus OH minus OH minus as a nucleophile. அப்போ this nucleophile attack at this carbon. அப்போ to make up ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன இருக்கும், 50% A ஃபார்மா, 50% L ஃபார்மா. ஓகேங்களா, என்ன கிரியேட் ஆகிருக்கும், டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் ஆஸ் அல்கைல் and alkyl, then OH இங்கே ஃபார்ம் ஆகும், சேம் சைடு அட்டாக். ஓகேங்களா, சேம், அதாவது அதை எங்கே ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும், அதே பிளேஸில் ஹைட்ராக்சில் ஆட் அப் ஆயிருக்கு இல்லையா, அதனால சேம். ஓகேங்களா, ரீடென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட், அல்கைல் தென் OH. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இது வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், திஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஒரே நிமிஷம், ஸ்பேஸ் பத்தாது, மேலே எழுதிக்கலாம். ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம், பேக் சைடு அட்டாக் போகுது இல்லையா, அப்போ இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்போ ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிரியேட் ஆகும், 50% ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், 50% இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்போ 50% D ஃபார்ம், 50% L ஃபார்ம் டு மேக்கப் இங்கே ரேஸ்மிக் மிக்ஸ் which is optically inactive. ஆக்சுவலி நமக்கு இந்த இடத்துல ஆர் பிரைம் ஆர் டபுள் பிரைம். ஓகேங்களா, நமக்கு என்ன இருக்கும், ஆர் டபுள் பிரைம் இப்படி இருந்தால் கூட, அதாவது கைரல் சென்டர் இருந்தால் கூட நமக்கு ப்ராடக்ட் என்ன இருக்குது, ஆக்சுவலி இது இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆர் டி ஃபார்ம் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ், இதுவும் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ். பட் 50% டி ஃபார்ம், 50% எல் ஃபார்ம் அப்படி எனக்கு கிரியேட் ஆகிற இந்த மிக்சர் நான் என்ன மிக்சர் சொல்லுவேன் அப்படின்னா, ரேஸ்மிக் மிக்சர் which is optically inactive. So எதனால, because due to external compensation. ஓகேங்களா, அப்போ இதில் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 50% of
D form and 50% of L form. ஓகேங்களா? So 50% of D and 50% of L form in the mixer, racemic mixer அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? It's called as racemic mixer. Racemic mixer. இந்த racemic mixer நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, it is optically inactive. This mixer is called as optically inactive. Optically inactive. Inactive. Optically inactive. ஓகேங்களா? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மிக்சர். அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எதனால? பிகாஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். இது எதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷனில் கேட்பாங்க. பிகாஸ் டியூ டு external compensation. External compensation. ஓகேவா? ஃபைன். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேஸ்மிக் ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் டியூ டு எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுவே SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதில் என்னென்ன சின்ன என்ன இருக்கும்? இட் யூஸ்ட் எஸ் அ போலார் சால்வெண்ட்டு. என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷனு ஃபாலோ பண்ணியிருப்போம்? போலார் சால்வெண்ட். இதில் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குது? போலார் சால்வெண்ட். ஓகே, போலார் சால்வெண்ட் எடுத்திருக்கீங்க. அடுத்தது என்ன யூஸ் பண்ண, என்ன கேட்கலாம்? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ரேஸ்மிக். ஓகே, என்ன ஆர்டரு? கைனெட்டிக்ஸ் என்னன்னு கேட்கலாம். கைனெட்டிக்ஸ் இஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஓகேங்களா? அப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ அண்ட் நமக்கு என்னது? ஆர் அல்கைல் ஹாலைடு. ஓகேங்களா? with respect to first order. அப்போ order of the reaction first order because slow stepல இது மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது, எனக்கு இது மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. so that order of the reaction is in first order. order நமக்கு என்ன இருக்கும்? it belonging to first order. ஓகேங்களா? நமக்கு என்ன இருக்கு? first order reaction. நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்மீடியட் என்னது? கார்போகேட்டியனஸ் இன்டர்மீடியட். என்ன ஷேப் இருக்கு? ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி. ஸோ அதனால தான் நமக்கு என்ன இருக்கு? 50% D ஃபார்ம், 50% L ஃபார்ம். டைகோனல் பிளேனார். ஓகேங்களா? அப்போ என்ன இது இருக்கும்? sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைகோனல் பிளேனார், sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, கோத்ரூ பண்ணிட்டு ரைட். நெக்ஸ்ட் ஒன் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். SN2 reaction mechanism. இதோட reactivity order of alkyl halide. Reactivity of alkyl halide அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரைமரி மெத்தில் ஹாலைடு, அப்புறம் பிரைமரி, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் இஸ் மெத்தில் ஹாலைடு, தென் பிரைமரி அல்கைல் ஹாலைடு. ஓகேங்களா? தென் செகண்டரி அல்கைல் ஹாலைடு. ஓகேங்களா? தென் டர்சரி அல்கைல் ஹாலைடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? ரைட். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மெத்தில் ஹாலைடு எடுத்துகிட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மெத்தில் ஹாலைடு எடுத்துகிட்டு ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இங்கே குளோரின் இருக்குது. ஓகேவா? chlorine இருக்கு. So reaction takes place in this presence of, நான் என்ன பண்ணியிருக்கேன்? sodium hydroxide யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த இடத்துல நான் போலார் சால்வெண்ட், used as a solvent as non-polar solvent. ஓகேங்களா? ரைட். நான் போலார் சால்வெண்ட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் aqueous sodium hydroxide யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு OH அயான் ஓகே இருக்குல்ல, பேக் சைடு அட்டாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தஸ் OH இட் இஸ் கோயிங் டு அட்டாக் ஆன் திஸ் பேக் சைடு கார்பன். ஓகேங்க. அப்போ எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இன் பார்ஷியலி பிரேக்கிங் த பாண்ட், பார்ஷியலி ஃபார்மிங் த பாண்ட் டு மேக்கப்பிங் எ ஸ்ட்ரக்சர் as ஹைட்ரஜன். அப்போ இது என்னது இருக்குது அப்படின்னா பார்ஷலி அண்ட் பிரேக்கிங் த பாண்ட். இது என்ன இருக்கும் அப்படின்னா பார்ஷலி மேக்கிங் த பாண்ட். அப்போ இந்த ஸ்டேஜை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? டிரான்சிஷன் ஸ்டேட், அன்ஸ்டேபிள், ஸ்டெபிளைஸ்டு கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிரியேட் ஆகிருக்கும்? டு மேக்கப்பிங் எ இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். எந்த இடத்துல ஹாலஜன்ஸ் இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? அண்ட் யோர் ஹைட்ராக்சில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? இன்வர்ஷன் ஆஃப்
கான்ஃபிகரேஷன், இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஓகேவா, ஓகே. அப்போ SN2 நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்டிவிட்டி ஆர் சீரியஸ் NM ரியாக்ஷன் அண்ட் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அதில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரேஸ்மிக், இதில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இதில் சால்வெண்ட் நான் போலார் சால்வெண்ட், நான் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட், இல்லை போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்னு சொல்லலாம், இல்லை நான் போலார் சால்வெண்ட்னாலும் ஓகே, ஃபைன், குட். ஓகேவா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்டர்மீடியட் என்ன ஃபார்மாக இருக்குது, டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் இன்டர்மீடியட், இதில் இன்டர்மீடியட் கார்போகேட்டன் as இன்டர்மீடியட். ஓகேங்களா, தென் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணக்கூடிய விஷயம் இந்த SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசமில். ரைட், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஓவர், அடுத்தது எலிமினேஷன், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன். ஓகேவா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் நிறைய செட் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் செட் முடிச்சிடலாமா, இல்லை எலிமினேஷன் முடிச்சிடலாம். ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு வையேன். லைக் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு CH3 தென் அண்ட் CH2 குளோரின், இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ரைட். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் தான் பண்ணணும் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அண்ட் எலிமினேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆக்வஸ் KOH ஆர் ஆக்வஸ் NaOH ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவேன், ஆக்வஸ். ஓகேவா, இதுவே எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH. ஓகேங்களா, யூஸ்ட் ஆஸ் அ சால்வெண்ட் ஆஸ் ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் KOH. ஓகேவா, ரைட். இப்போ எலிமினேஷன் பண்ணும்போது நமக்கு என்னது, இட் இஸ் இன்டர்மீடியட் ஆஸ் அ கார்போகேட்டையான். அப்போ இதில் என்ன இருக்கும், குளோரின் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ கெட் த இன்டர்மீடியட் ஆஸ் கார்போகேட்டையான், இன்டர்மீடியட் ஆஸ் கார்போகேட்டையான். ஆனால் என்ன கேட்டையான் கிரியேட் ஆயிருக்கு, பிரைமரி கேட்டையான். பிரைமரி கேட்டையான் அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டு கிடையாது. அப்போ என்ன ஷிஃப்டிங் இருக்கும், ஓகே, ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் பாசிபிள். ஓகே, ஸோ 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் பாசிபிள். இந்த இடத்துல நான் ஃபாலோ பண்ணுற ரூல் என்னன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஓகேவா, ஃபாலோ பண்ணுற ரூல் ஸ்டேட்ஸ் ஆஃப். அப்போ எலிமினேஷனில் ரெண்டு மெத்தடாலஜி இருக்குது. ஓகே, ஒன் இட் இஸ் த ஹாஃப்மேன் எலிமினேஷன், அதர் ஒன் இட் இஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமினேஷனில் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா இட் ஃபாலோ தட். ஓகே, ரைட். அப்போ என்ன இருக்கும், 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குது. ஓகேங்களா, அப்போ டு மேக்கப்பிங் 1,2 ஹைட்ரோஜன் ஷிஃப்ட் நடக்குது, ஹைட்ரோஜன் ஷிஃப்ட் நடக்குது, 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குது. ஓகேங்களா, அப்போ தான் டு மேக்கப்பிங் எ டெர்சரி கார்போகேட்டையான். அப்போ டு மேக்கப்பிங் எ டெர்சரி கார்போகேட்டையான் இன் டு மேக்கப் எ டெர்சரி கார்போகேட்டையான், டெர்சரி கார்போகேட்டையான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்கஹால் அண்ட் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். அப்போது இங்கே டபுள் பாண்டு எங்கே கிரியேட் ஆகும், இங்கே இருக்கல டபுள் பாண்டு, இதுக்கு மேலே கார்பன் எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே நமக்கு கார்பன் எதுவும் கிடையாது. அதனால டபுள் பாண்டு ஒரே பிரச்சனை இங்கே இருந்தது மட்டும்தான். அப்போ ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன். ஒரே நிமிஷம். இந்த ரியாக்ஷன் இப்படி கொஞ்சம் மாத்திடலாம். ஓகேவா, ரைட். அண்ட் இது என்னது, ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த எலிமினேஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் KOH ப்ரெசீட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரின் வந்து ரீப்ளேஸ் ஆகி போகும். ஓகே, ஆக்வஸ் KOH என்ன பண்ணியிருப்போம், ஆக்வஸ் NaOHனா சப்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
இதே ஆல்கஹாலிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எலிமினேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த இடத்துல இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், குளோரினை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தென் CH3 தென் CH ப்ளஸ். ஓகே, இப்படி இருக்கு. அப்போ இது ஆல்ஃபா, இது எனக்கு பீட்டா, இது எனக்கு பீட்டா ப்ரைம். ஓகேங்களா, இப்போ இது என்ன எலிமினேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிமினேஷனில் 2 டைப் இருக்குது. And sets of elimination, other one it is that in what is Hoffman elimination. One it is a sets of elimination, other one it is a Hoffman elimination. Okay, right. அப்போ இந்த இடத்துல நான் ஆல்கஹாலிக் KOH சால்வெண்டா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும், it follow that sets of elimination. ஓகேங்களா, it follow that sets of elimination. Sets of elimination. Sets of elimination. It follow that sets of elimination. ஓகேங்களா, sets of elimination ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி sets of elimination ஃபாலோ பண்ணியிருக்கும் போது எனக்கு என்னது, இந்த ஹைட்ரஜன் eliminated from the beta carbon containing less number of hydrogen. பீட்டா கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப், சி லெஃப்ட்ல ஒரு பீட்டா இருக்கு, ரைட்ல ஒரு பீட்டா இருக்கு. அப்போ எந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணும், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்க இருக்கிறது தான். ஓகேங்களா, அப்போ யூ வில் கெட் த காம்பவுண்ட் ஆஸ் NCH3 then double bond then CH then CH3. This is my product. ஓகேவா, இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஸோ இதே ரியாக்ஷனை நான் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த டெர்சரி அமீன் சால்வெண்ட் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராங் சப்ஸ்டிடியூட்டட் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இதே சால்வெண்ட்டை நான் என்ன எடுத்திருக்கேன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரைஎத்தில் அமீன் இந்த பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நார்மலாக ஆல்கஹாலிக் KOH மட்டும் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா இட் ஃபாலோ தட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஓகே ஃபைன், குட். ஓகேங்களா, இப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரைஎத்தில் அமீன். ஓகேங்களா, என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன், ட்ரைஎத்தில் அமீன் அப்படின்ற சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி சால்வெண்ட் யூஸ் பண்ணுறச்சு எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல குளோரின் ரீப்ளேஸ் ஆகிட்டு டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் ஆஸ் CH3 இப்படி. ஓகே, கார்போகேட்டன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஆல்ஃபா, இது பீட்டா, இது பீட்டா ப்ரைம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுற ட்ரைஎத்தில் அமீன் யூஸ் பண்ணுறதுனால, இந்த சால்வெண்ட் யூஸ் பண்ணுறதுனால இட் ஃபாலோ தட் எலிமினேஷன் ஆஸ் ஹாஃப்மேன் எலிமினேஷன். என்ன கிரியேட் ஆகுது, ஹாஃப்மேன் எலிமினேஷன். ஓகேங்களா, இட் ஃபாலோ தட் ஹாஃப்மேன்ஸ் எலிமினேஷன். ஓகேங்களா, ஸோ தட் ரெண்டுமே எலிமினேஷன் தான். பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாஃப்மேன் எலிமினேஷன் அப்படின்னா hydrogen eliminated from the beta carbon containing more number of hydrogen. அது எங்க hydrogen eliminated from the beta carbon containing less number of hydrogen சொன்னோம். இங்க நம்ம என்ன சொல்லுவோம், hydrogen eliminated from the beta carbon containing more number of hydrogen அப்படி சொல்றோம். ஓகேங்களா, அப்போ then you get the product as you get the product CH3 ஓகேவா. தென் அப்போ ஹைட்ரஜன் இங்கேருந்து எலிமினேட் பண்ணுவேன். ஸோ யூ கெட் த ப்ராடக்ட் CH டபுள் பாண்ட் CH2. இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ எலிமினேஷன் 2 ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இஃப் இட் இஸ் ஃபாலோவிங் த செட்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அண்ட் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் அட் த ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூஷனில் தான் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இதே ட்ரைஎத்தில் அமீன் இந்த மாதிரி பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், இட் இஸ் எலிமினேஷன் ஃபாலோ தட் ஹாஃப்மேன் எலிமினேஷன். அப்போ ஹைட்ரஜன் எலிமினேட்டட் ஃப்ரம் த பீட்டா கார்பன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்லேருந்து தான் நான் என்ன பண்ணியிருக்கணும், எலிமினேட் பண்ணணும். ஓகே, ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன்ஸ் ஓவர். ஓகேவா, அடுத்து ரிடக்ஷன் வித் மெட்டல். ஓகே, ரியாக்ஷன் வித் மெட்டல். ஓகேங்களா, ரியாக்ஷன் வித் மெட்டல். ஓகேவா, அப்போ அல்கைல் குளோரைடு. ஓகேங்களா, அல்கைல் குளோரைடு ரியாக்ஷன் வித் சோடியம் மெட்டல்.
ஓகேங்களா 2 யூனிட் ஆஃப் அல்கைல் குளோரைடு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் இன்ஸ்டெட் அல்கைல் குளோரைடுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ரியேஜென்ட் எடுத்துக்கலாமா இந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் எடுத்துக்கலாம் ரைட் அண்ட் isopropyl chloride reaction with sodium metal அதே இன்னொரு யூனிட் ஆஃப் isopropyl chloride எடுத்துக்கோங்க isopropyl chloride in the presence of dry ether as a solvent ஓகேங்களா அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் NaCl ஓகேங்களா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் NaCl அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் உட்ஸ் ரியாக்ஷன் ஓகேங்களா இந்த ரியாக்ஷன்ஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் in the presence of dry ether solvent ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன் ஓகேங்களா சோடியம் குளோரைடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுனா you will get the product CH3 then bond CH3 ஓகே இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் அப்போ 2,3 டைமெத்தில் ப்ரப்பேன் பியூட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் ஓகே ஃபைன் ரைட் ஸோ இதுவே மேம் நான் மெக்னீஷியம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகேங்களா ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் இதுவே அண்ட் ஒரு அல்கைல் ஹாலைடு ஒரு அரைல் ஹாலைடு யூஸ் பண்ணோம்னா உட்ஸ் ஃபிட்டிக் வந்துடும் உட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுமே போத் ஆர் அல்கைல் உட்ஸ் ஃபிட்டிக் அப்படின்னா ஒரு அல்கைல் ஒரு அரைல் ஃபிட்டிக் மட்டும் எடுக்கணும்னா போத் ஆர் அரைல் ஓகேவா ஃபைன் ஃபர்ஸ்ட் இது மட்டும் முடிச்சிடலாம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மெத்தில் குளோரைட் ப்ளஸ் ஃபினைல் குளோரைட் எடுத்திருக்கேன் மெத்தில் குளோரைட் ப்ளஸ் ஃபினைல் குளோரைட் in the presence of sodium ether then phenyl chloride ஓகேங்களா ஸோ used as a solvent as dry ether as a solvent அப்போ 1 யூனிட் ஆஃப் அல்கைல் 1 யூனிட் ஆஃப் அரைல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே 1 யூனிட் ஆஃப் அல்கைல் 1 யூனிட் ஆஃப் அரைல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இட் ஃபாலோ தட் உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஓகேங்களா உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஓகேங்களா அப்போ மீதி இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க ஸோ யூ வில் கெட் ரிஸ் அ ப்ராடக்ட் as C6H5 then CH3 இல்லை போத் ஆர் ஓகேங்களா நான் என்ன கொடுத்துருக்கேன் and phenyl chloride in the presence of sodium metal then phenyl chloride okay right so in the side solvent as dry ether solvent ether okay and this is only both or நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அண்ட் அரைல் ஹாலைடு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே எனக்கு என்னது அரைல் ஹாலைடு இருக்குது அப்படின்னா அண்ட் சோடியம் குளோரைடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட்டு தட்ஸ் வி கால்ட் as it ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஓகேங்களா பைஃபினைல் யூ வில் கெட் த ப்ராடக்ட் as பைஃபினைல் C6H5 ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸில் கொடுத்துருக்கோம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க and next nucleophilic substitution reaction nucleophilic substitution reaction ஓகேங்களா nucleophilic substitution reaction அப்போ ஆல்கஹால் எடுத்திருக்கோம் ஓகே ஏதாவது ஒரு சிம்பிள் ஆல்கஹால் எடுத்துக்கலாம் ஓகே நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா in the presence of ஓகே ஆல்ரெடி alcoholic KOH ஓவர் பொட்டாசியம் சைனைடு பார்க்கலாமா அண்ட் பொட்டாசியம் சைனைடு ஓகேங்களா அண்ட் பொட்டாசியம் aqueous KCN எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐ வில் கெட் த ப்ராடக்ட் as RC triple bond N plus KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சைனைடு as the main product ஓகேங்களா அதுவே நான் சில்வர் சைனைடு எடுத்திருக்கேன் அப்படின்னா AgCN யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐசோசைனைடு as the main product பொட்டாசியம் சைனைடு எடுத்தால் சைனைடு as the major product ஓகேவா தென் சில்வர் சைனைடு எடுத்தோம்னா யோர் மேஜர் ப்ராடக்ட் ஐசோசைனைடு as a major product ஓகேங்களா ஐசோசயனைடு as a major product ப்ளஸ் AgOH ஓகேங்களா ஐசோசயனைடு as a major product ஓகேங்களா ரைட் ஸோ இதுவே ரைட் KNO2 ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா ஓகேங்களா
KNO2 ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த இடத்துல லிங்கேஜ் வந்து த்ரூ ஆக்சிஜன், நைட்ரோ அல்கேன் தான். ஆனால் லிங்கேஜ் அல்கைலுக்கும் தென் நைட்ரோவுக்கும் இருக்கக்கூடிய லிங்கேஜ் த்ரூ ஆக்சிஜன் வழியாக ப்ரொசீட் ஆகும். ஸோ தட் அண்ட் O and N டபுள் பாண்ட் O ப்ளஸ் KOH. ஓகேங்களா, இப்படி எனக்கு ப்ரொசீட் ஆகும். இதுவே என் AgNO2ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா, AgNO2 அவங்களோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா, அண்ட் நைட்ரோ லிங்கேஜ் த்ரூ நைட்ரோஜன் ஒன்லி, நைட்ரோஜனோட மட்டும்தான் லிங்கேஜ் ஆகும். இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரீசன் ஓகேங்களா. ஸோ தட் இந்த இடத்துல KCN கம்ப்ளீட்லி அயானிக், AgCN பார்ஷியலி கோவலன்ட். ஸோ இந்த இடத்துல ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ரீசன் KCN is completely ionic. ஓகேங்களா, கம்ப்ளீட்லி அயானிக், அதனால KCN ப்ரொசீட் ஆகுது. இதில் என்ன இருக்கும், அண்ட் இந்த இடத்துல AgCN கோவலண்ட் கேரக்டர், என்ன நேச்சர் இது, கோவலண்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே KNO2 ஓகே இஸ் அயானிக் நேச்சர், அயானிக். அதனால ரெண்டுக்குமே ஈக்குவல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் போத் ஆர் இட் இஸ் டோனார் ஆட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஸோ நைட்ரஜன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் அண்ட் ஆக்டர்ஸ் டோனார் ஆட்டம். ஓகே, டோனார், நைட்ரஜன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் ஆக்டர்ஸ் டோனார் ஆட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது AgNO2. ஓகே, இட் இஸ் தட் கோவலண்ட். ஓகேங்களா, ஸோ கோவலண்ட். ஓகே ரைட். ஸோ அதனால நமக்கு ரியாக்ஷன் வந்து இப்படி ப்ரொசீட் ஆகுது. ஓகேங்களா ரைட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NH3ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ RNH2 ப்ளஸ் H2O. ஓகேங்களா ரைட். அதே மாதிரி RNH2ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அல்கைல் அமைடு அதோட ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ டு மேக்கப்பிங் அப்பையும் அல்கைல் அமீன் RNH2. ஓகேங்களா, இந்த ஆரும் NH2 கம்பைன் ஆகிடும். தென் OH இருக்குல்ல, அல்கைலோட சேர்ந்துட்டு ஆல்கோஹால் வந்து கிரியேட் ஆகும் டு மேக்கப்பிங் ஆல்கோஹால். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா ஹைட்ராக்ஸ் நெகட்டிவ் அயான். ஓகே, இதில் KCl மைனஸ் CN மைனஸ். ஓகேங்களா, இது அயானிக்கு பார்ஷியலி அயானிக் கேரக்டர். ஓகேங்களா, அதனால பார்ஷியலி நெகட்டிவ். ஓகே, இதில் இட் இஸ் நெகட்டிவ் K ப்ளஸ் CN மைனஸ். இதில் என்னது பார்ஷியலி நெகட்டிவ் பார்ஷியலி பாசிட்டிவ். ஓகேங்களா, ஸோ NH3 எப்படி கிரியேட் ஆகும், H ப்ளஸ் NH2 மைனஸ். ஓகேங்களா, இட் இஸ் ரியாக்ஷன்ஸ் NH2 மைனஸ் அண்ட் H ப்ளஸ், இதில் R ப்ளஸ் NH2 மைனஸ். இந்த மாதிரி அப்போ ஆல் ஆர் இட் இஸ் நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல், இட் இஸ் கோயிங் டு அட்டாச் இன் திஸ் அல்கைல் குரூப். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓவர் ரைட். நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அரைல் ஹாலைட்ஸ். ஓகேங்களா, ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் அரைல் ஹாலைட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் அரைல் ஹாலைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அரைல் ஹாலைட் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு பாருங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், அண்ட் பென்சீன் எடுத்துக்கிறேன். சென்டரில் போட்டுக்கலாமா, பென்சீன் எடுத்துக்கிறேன். ஸோ பென்சீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ப்ரோமின். ஓகேங்களா, ப்ரோமின் அண்ட் Fe லூயிஸ் ஆசிட் FeBr3 எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஐ கெட் த ப்ரோமோபென்சீன். ஓகேங்களா, ப்ரோமோபென்சீன். இது அயோடின் பண்ணோன்னா HiO3ஓட ரியாக்ஷன் பண்ணும். HI ஆர் HiO3ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுவீங்க. HI ஆர் HiO3. இந்த ரியாக்ஷனை ரிவர்சிபிலிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா HiO3 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் அயோடோபென்சீன் இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட்ஸ். ஓகேங்களா ரைட். அடுத்தது டைசோனியம் சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதை பென்சீன் கூட சென்டரில் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, பென்சீன்லேருந்து சென்டரில் ஒரே நிமிஷம் இப்படி போட்டுக்கோங்க. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு டயசோனியம் சால்ட்லேருந்து இது ஹாலஜன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். டயசோனியம் சால்ட்
டயசோனியம் குளோரைடு. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்ட் குப்ரஸ் குளோரைடு. ஓகே, குப்ரஸ் குளோரைடு, இந்த HCl குளோரோபென்சீன், சான்மேயர் ரியாக்ஷன், குளோரோபென்சீன், குப்ரஸ் புரோமைடு Ce2Br2. ஓகேங்களா? HBr புரோமோபென்சீன், புரோமோபென்சீன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு என்ன மெக்கானிசம் இருக்கும், குப்ரஸ் குளோரைடு, குப்ரஸ் புரோமைடு இப்படி யூஸ் பண்ணலாம். CuClயும் யூஸ் பண்ணலாம், நத்திங் இட் இஸ் ராங். CuBr, Cu2Cl2 யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை CuCl யூஸ் பண்ணாலும் ஓகே, ரெண்டுமே கரெக்டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சான்மேயர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன டேர்ம்ஸ் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா சான்மேயர். கீழே எழுதிக்கலாம், ரைட் சைடில் வேறு ஏதாவது எழுதிக்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், சான்மேயர் ரியாக்ஷன், சான்மேயர் ரியாக்ஷன், ரியாக்ஷன். ஓகேவா? ரைட் ரைட் ரைட். இதுவே நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்வெண்ட்டு காப்பர் பவுடர், காப்பர் பவுடர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுவே காப்பர் பவுடர் இப்படி எழுதிக்கலாமா, ரைட் சைடு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் copper powder hydrobromic acid. Okay, so that bromobenzene, bromobenzene. Okay, so இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அப்போ இது சான்மேயர் ரியாக்ஷன், புரோமோபென்சீன் கிரியேட் ஆகுது. ஓகே ஃபைன், அதெல்லாம் ரைட். ஸோ எங்கே எனக்கு என்னது, காப்பர் பவுடர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr அண்ட் புரோமோபென்சீன் கிரியேட் ஆகுது. பட் இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரமன் ரியாக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன இது இருக்குது அப்படின்னா கேட்ரமன் ரியாக்ஷன், கேட்ரமன் ரியாக்ஷன், கேட்ரமன் reaction, Gatterman reaction. Okay, right right. So இதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கூடிய ஒரு கண்டென்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அண்ட் இதுலேயுமே அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஹாலஜனில், இந்த ஹாலஜனுக்கும் இந்த கார்பன் இதுக்கும் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப டஃப். என்னெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குது, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குது. அதனால அந்த பாண்டை ஈஸியாக என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணுறது பாசிபிள் இல்லை. ஓகே, பிரேக் பண்ணுறது பாசிபிள் இல்லை. ஸோ தட் அதனால நமக்கு என்னது, ஈஸியாலாம் ரியாக்ஷன் வந்து ரொம்ப டவ் ப்ராசஸ்லாம் எடுத்தால் நல்ல ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் 623 கெல்வின் மெயின்டைன் பண்ணணும் நான் அந்த ப்ராசஸ்க்கு. ஓகே, தென் 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அட் ஆல். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் குளோரோபென்சின் எடுத்திருக்கேன், குளோரோபென்சின், குளோரோபென்சின் in the presence of and sodium hydroxide, aqueous sodium hydroxide. Okay fine, aqueous sodium hydroxide 623 Kelvin, that's very important. 623, இது 300 atmospheric pressure யூஸ் பண்ணு, சூப்பராக ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். அண்ட் யூ வில் கெட் இட் இஸ் செட் அண்ட் டைரெக்டாகவே ப்ராடக்ட் நான் எழுதிக்கிறேன், ஃபீனால், ஃபீனால். ஓகேவா? ஸோ மேம், அப்போ இதோட ரியாக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? அப்போ இதோட ரியாக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு பை எலக்ட்ரான் வித்ராயிங் சப்ஸ்டிடியூஷன். ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும், ஈஸியாக ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? ஓகே, அப்போ ரியாக்டிவிட்டி இட் இஸ் இம்ப்ரூவ்டு பை, ஓகே, ரியாக்டிவிட்டி இட் இஸ் ஆன் ரியாக்ஷன் இட் இஸ் ஸ்பீட் அப் பை எலக்ட்ரான் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். ஓகேங்களா? அப்போ ரியாக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு பை, ரியாக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு பை substitution of electron withdrawing group, electron withdrawing group. ஓகேங்களா? ஆர்டர் பாருங்க, இப்போ இப்படி இருக்கு, குளோரோபென்சீன், நைட்ரோ 1 2 3. இதில் என்ன இருக்கும், ஹைலி ரியாக்டிவ், ரொம்ப ஃபாஸ்டராக குளோரினை ரீப்ளேஸ் பண்ண முடியும், பிகாஸ் 3 withdrawing நேச்சர் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அந்த மாதிரி தான் என்ன இருக்கும், ஹைலி வித்ராயிங் இருக்குது, 2 இருக்குது, அதை விட கொஞ்சம் ரியாக்டிவிட்டி லோவராக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா?
தென் இதில் ஒரே ஒன்று இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் ரியாக்டிவிட்டி லோவராக இருக்கும். ஓகே, இப்படிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த ரியாக்டிவிட்டி இஸ் இம்ப்ரூவ்டு பை எலக்ட்ரான் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த டவ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம். என்ன ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம். கீழே எழுதுறேன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட் in addition elimination reaction mechanism. ஓகேங்களா, ரைட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே டவ் ப்ராசஸில். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஹைலைட்ஸ் வேணுமோ அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா, தென் இன் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஃப்ரம் ஆல்கஹாலில் இருந்துட்டு என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. தென் அடுத்தது பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹாலஜன்ஸ் மெத்தட்ஸ். தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். SN1 ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா SN1 SN2 ரியாக்ஷன் ஆர்டர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கோத்ரூ பண்ணிக்கோ. ரைட், ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன், அது 2 எலிமினேஷன் இருக்கும். அண்ட் செட்ஸ் ஆஃப் எலிமினேஷன், ஹாஃப்மேன் எலிமினேஷன், எது எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன உங்களுக்கு ரியேஜென்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் என்ன ஃபாலோ ஆயிருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட், அடுத்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மெத்தட்ஸ் எப்படி அட்டாச் பண்ண முடியும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைல் ஹாலைட் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸு, தென் அதோட அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மோஸ்ட்லி இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். நார்மலாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்கில் தான் இருக்கும். ஆர்த்தோ குளோர் ஹாலஜினேஷன் அப்படின்னா ஆர்த்தோ ஹாலோ காம்பவுண்ட், பேரா ஹாலோ காம்பவுண்ட் அப்படின்லாம் ப்ரொசீட் பண்ணும். ஆர்த்தோ நைட்ரோ ப்ராடக்ட், பேரா நைட்ரோ. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே தெரியும். ஓகேங்களா, ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நவ் டைரக்ட்லி மூவ் ஆன் டு த கொஸ்டின் செக்ஷன். ஓகேங்களா, ஸோ எதுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம், கொஸ்டின் செக்ஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகே, இதான் எடுத்திருக்கேன் நான். இதில் பாருங்கள் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இதில் வினைல் குளோரைடு, பென்சைல் குளோரைடு, அல்கைல் குளோரைடு, அல்லைல் குளோரைடு. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது காம்பினேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும் நான். ஓகேங்களா, வினைல் குளோரைடு CH2CHCl. ஓகேங்களா, ஸோ இதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா வினைல் குளோரைடு. ஓகே, வினைல் குளோரைடு. ஓகே, தென் அடுத்தது பென்சைல் குளோரைடு. ஓகே, பென்சின் ரிங், திஸ் இஸ் கால்ட் அஸ் பென்சைல் குளோரைடு. அப்போ திஸ் இஸ் ஆப்ஷன். ஓகே, இது ஏன்னு எடுத்துப்பீங்களா. ஓகே, இது ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னது இருக்கு, அல்கைல் குளோரைடு. This is alkyl chloride, secondary alkyl chloride, option C. Okay, then allyl chloride. Okay, and your என்ன சொல்லிருக்கலாம் இந்த இடத்துல halogen attached with sp3 hybridized carbon next to carbon double bond. So this is allyl chloride, option D. ஓகேங்களா, அப்ப எது மேட்ச் ஆகுது உங்களுக்கு, ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது, ஏக்கு 3 அப்ப இது ரெண்டும் இல்லை. ஓகே, B4 ரெண்டுத்துலையுமே B4 இருக்கு. சி தான் டிசைட் பண்ணுது எது என்ன, சி வந்து 2. ஓகே, சி வந்து 2 இங்கே தான் இருக்கு. ஓகே, D1. ஓகே, ஃபைன், அப்போ இதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following reaction is not correctly represented? எது வந்து கரெக்ட்லி ரெப்ரசன்டட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ப்ராப்ளமில். ரைட், ஓகே, ஸோ எது நமக்கு கரெக்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, பென்சின் டயசோனியம் குளோரைட், குப்ரஸ் குளோரைட், ஹைட்ரோகுரோமிக் ஆசிட். ஓகே, இட் இஸ் அ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதில் அண்ட் CH3. ஓகே, என்ன இருக்கு, அரோமேட்டிக் டொலுமின் காம்பனண்ட். ப்ரோமினேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ப்ரோமினேஷன் அப்படின்னா பென்சைல் புரோமைடு, கரெக்ட் தானே. ஏன்னா இந்த இடத்துல என்னது பென்சைல், இந்த இடத்துல மெத்தல் குரூப் இருக்கு இல்லையா, அலிஃபாட்டிக் குரூப்ல தான் போய் அட்டாச் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கோம், போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கோம். இட் ஃபாலோ த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசம். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசம்னா திஸ் இஸ் வில் பி த கரெக்ட் ஒன். ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்ட் நமக்கு. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சைக்ளோஹெக்சின் புரோமின் வித் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு எங்கே புரோமின் போய் அட்டாக் ஆகும் அப்படின்னா இதுவுமே என்னது
அல்கீன் தானே, அல்கீன் ப்ராசஸ் தானே. அப்போ அல்கீன் ப்ராசஸ் அப்படின்னா, பட் இந்த மெத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த புரோமின் எங்கே போய் அட்டாக் பண்ணும்? இட் இஸ் அ மோர் ஃபேவரபிள், அதாவது மோர் ஸ்டேபிள் பிளேஸில் தான் போய் அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ ஆனால் என்ன பிளேஸில் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஸ்டெபிளைஸ்டு ப்ராடக்ட் கிடையாது. ஓகே, அப்போ என்னோட புரோமின் எங்கே இருக்கும்? திஸ் இஸ் CH3 as such, அந்த CH3 அப்படியே தான் இருக்கும். அப்போ புரோமின் போயிட்டு இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா, உங்களோட புரோமின் போயிட்டு இங்கே ஆகிடும். அப்போ இது வந்து என்னது? தட் இஸ் நாட் பி த கரெக்ட் ப்ராடக்ட். ஆனால் இது என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் இஸ் நாட் கரெக்ட்லி ரெப்ரசன்டட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் நாட் பி த கரெக்ட் ப்ராடக்ட். இது கரெக்டான ப்ராடக்ட் இல்லை. ஓகேவா, ரைட். அடுத்தது டொலுவின் புரோமினேஷன் அயன் இந்த டார்க் கண்டிஷன் எடுத்திருக்கோம். யா, கரெக்டா. ஆர்த்தோ புரோமோடொலுவின் பேரா புரோமோடொலுவின் கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ப்ராடக்ட். அப்போ எது நாட் கரெக்ட்? ஆப்ஷன் சி இஸ் அ நாட் கரெக்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சரி, இதுலேயுமே ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல ரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல சைக்ளோஹெக்சின் ரிங் தான் வரும். சைக்ளோஹெக்சின், ஏன்னா பென்சின் வந்தால் தப்பு இல்லை. ப்ராடக்ட் என்னது? பென்சைல் குளோரைட் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, சைக்ளோஹெக்சின் தான் இருக்கும். அது மிஸ்டேக்காக டைப் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. given below are two statement. Okay, ரெண்டு statement இருக்கு. benzyl chloride react faster in SN1 reaction mechanism, react faster in SN1 reaction mechanism, and then ethyl chloride. Okay, benzyl chloride it is a more stability. SN1 reaction mechanism க்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்க ட்ரிக் என்னது? it following the tricks. ஓகேங்களா, என்ன ஃபாலோ பண்ணிருக்கோம்? ட்ரிக்ஸ். SN1 reaction mechanismல intermediate நமக்கு என்னது? intermediate as carbocation as a intermediate. carbocation intermediate என்னது நமக்கு? intermediate carbocation. carbocation as a intermediate. ஓகேவா, கார்போகேட்டையான் தான் நமக்கு என்னது? இன்டர்மீடியட் காம்பனண்ட் SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம்க்கு. அப்போ SN1 ரியாக்ஷன் கார்போகேட்டையான் என்னது? ஸ்டேபிளைஸ்டு கார்போகேட்டையான். இப்போ இந்த இடத்துல என்னது? பென்சைல் கேட்டையான், எத்தில் கேட்டையான். அப்போ ரெண்டுத்துல எது? யோ பென்சைல் கேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் எத்தில் கேட்டையான். பென்சைல் கேட்டையான் C6H5 and benzyl cation is more stable than ethyl cation. More stable than ethyl cation. Benzyl cation is more stable than ethyl cation. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல it is that benzyl chloride is react faster in SN1 reaction mechanism than ethyl chloride. அப்போ statement 1 correct. ஓகேங்களா, then ethyl carbocation intermediate is less stabilized by hyperconjugation. Okay, see ethyl carbocation இதுதான் நம்மளோட ethyl carbocation. ஓகேங்களா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ இதில் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போது 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா திஸ் இஸ் ஹேவ் த மோர் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ரைட். தென் எதில் இருக்குது அப்படின்னா, அண்ட் பென்சைல் கார்போகேட்டையான் C6H5. இதில் பாருங்கள், பென்சைல் கார்போகேட்டையான் எடுத்துக்கோங்க, CH2 ப்ளஸ் இல்லையா, பென்சைல் கார்போகேட்டையான். அப்போ இந்த கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா கார்பன் இருக்குது, எங்கே இருக்குது ஆல்ஃபா ஹைட்ரஜன்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தானே ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். இல்லாத ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு நான் எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் எழுதுறது? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? என்னது? ethyl carbocation less stabilized by hyperconjugation than ethyl and benzyl cation by resonating structure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கிடையாது? எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, அப்போ இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இதில் என்னால் என்ன எழுத முடியும்? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், சாரி, 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஓகேங்களா, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். 3 hyper conjugating structure possible. ஓகேவா, பட் இதில் என்ன இருக்குது? 6 resonating structure possible. ஓகேவா, ஸோ என்ன இருக்கும்? ஸோ இதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஓகேவா, அப்போ இந்த கார்பன் இங்கே மூவ் ஆன் ஆகும், அப்படியே எனக்கு என்ன இருக்கும்? டீலோக்கலைஸ்ட் ஆகிட்டு டு மேக்கப்பிங்க இன் டபுள் பாண்ட் CH2 தென் பாண்ட். ஓகேங்களா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது என்ன ஆகும்? இது இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். அப்போ டு மேக்கப் இன் CH2 தென் பாண்டு
தென் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது என்ன இருக்கும், இது இங்கே போயிடும். ஓகேங்களா, அப்போ டு மேக்கப்பிங் எ பாண்ட், ஓகேவா, இப்படி இருக்கு. தென் பாண்டு, தென் இங்கே பாண்டு, தென் இங்கே என்னது ப்ளஸ், அடுத்தது என்ன இருக்கும், இது இங்கே ப்ளஸ் ஆகும். ஓகே, அப்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ 2 ப்ராசஸ் இருக்குது, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது, ரெசனன்ஸ் இருக்குது. அப்போ எது மோர் டாமினன்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் டாமினன்ட் ஓவர் த ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகேங்களா, ஸோ தட் அப்போ இந்த கேஸில் யோர் எத்தில் கார்போகேட்டன் இன்டர்மீடியட் லெஸ் ஸ்டெபிளைஸ்டு பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் தேன் பென்சைல் ரெசனன்ஸ். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்டு. ஓகேங்களா, ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட், ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் alkyl halide among the following are. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் பீயிங் லெஸ் போலார் சால்வெண்ட் as compared to water. யா, ஆல்கஹால் நமக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ROH. ஓகேங்களா, வாட்டர். ஓகேங்களா, இப்போ இதில் எதில் ஈஸியஸ்ட் புரோட்டான் டோனர் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஈஸியஸ்ட் புரோட்டான் டோனர். ஓகேங்களா, H + OH மைனஸ், அப்போ இட்ஸ் வில் பி ஹைலி போலார் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஓகே, அப்போ இது வரைக்கும் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்கஹாலிக் KOH favors and elimination reaction. Yeah, alcoholic KOH to follow that elimination reaction, aqueous KOH to follow that substitution reaction இல்லையா, nucleophilic substitution reaction. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the order of reactivity towards SN1 mechanism, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பென்சாயில் குளோரைடு, அப்புறம் டைபென்சாயில். ஓகே, ஆர்டர் ஆஃப் reactivity towards SN1 mechanism அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, C6H5CH2Cl. ஓகேங்களா, பென்சாயில் குளோரைடு, அப்போ பென்சைல் கார்போகேட்டியான். ஓகேங்களா, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, C6H5. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் டுவர்ட்ஸ் அடுத்தது என்னது, டைஃபினைல் மெத்தில் குளோரைடு இல்லையா, இப்படி சொல்லலாமா, CHCl C6H5. இப்போ இதில் கிரியேட் ஆகிற கார்போகேட்டியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சைல் கார்போகேட்டியன் இங்கே கிரியேட் ஆகுமா. ஓகே, பென்சைல் கார்போகேட்டியன். இதில் இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிரியேட் ஆகிற கார்போகேட்டியன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்போகேட்டன் டைஃபினைல் கார்போகேட்டன். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸ்டு பை மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போது பென்சைல் கேட்டையானை கம்பேர் பண்ணும்போது டைஃபினைல் கேட்டையான் தான் இட் இஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, பிகாஸ் டியூ டு த மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வி கேன் ஏபிள் டு ரைட். அப்போ திஸ் இஸ் ஹேஸ் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா, அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். சாரி இதில் என்னது கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன கிடையாது, கிரேட்டர் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் அ இன்கரெக்ட் ஒன். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பாருங்க, நான் சப்ஸ்டிடியூட்டட் அரைல் ஹாலைடு exhibit the property similar to alkyl halides. Non-substituted aryl halide exhibit the property similar to alkyl halide. Okay, usually நம்மளோட நான் சப்ஸ்டிடியூட்டட் அரைல் ஹாலைடு அப்படிங்கிறது கிளோரோபென்சீன் ஆர் ஏதோ ஒரு ஹாலோபென்சீன். ஓகேங்களா, ஆனால் நமக்கு இதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல கார்பன் ஹாலஜன் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் பி ஈஸிலி ரீப்ளேஸ்ட் because due to partial double bond character, okay, it does not take place. Nucleophilic substitution reaction அவ்வளோ சீக்கிரம்லாம் நடக்காது. என்னெல்லாம் ரீசன் சொல்லியிருப்போம், partial double bond character, resonating structure. ஓகேங்களா, அடுத்தது வேறு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா and sp2 hybridized carbon. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால it is not possible to remove the halogen from this carbon. ஓகே, இந்த ரிங்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால இதுல இருந்து இது ரிமூவ் அந்த அல்கைல் ஹாலைடு ப்ரொசீட் பண்ற மாதிரி இதுல ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, exhibit the property similar to alkyl halide கொடுத்திருக்காங்க. that not be the correct one. ஓகேவா, ரைட். next one பாருங்க, then and vinyl chloride is an example of haloalkene. correct தான். vinyl chloride எப்படி presence ஆயிருக்கும், this is my vinyl chloride and your halogen directly attached with double bonded carbon.
அதுதான் வினைல் குளோரைடு. ஓகேங்களா? அல்லைல் குளோரைடு இஸ் an example of halo alkene. அல்லைல் குளோரைடு என்ன சொல்லுவோம்? your halogen directly substituted sp3 hybridized carbon. நல்லா புரிஞ்சுக்கோ. halogen directly substituted sp3 hybridized carbon. Next to carbon double bond. So அது என்னது? allyl chloride. அப்ப இதுவும் என்னதுதான் நமக்கு in double bonded halo alkene தான். இதுவும் நமக்கு என்னது? double bonded halo alkene தான். அப்ப this is not be the halo alkyne கிடையாது, alkene தான். ஓகேங்களா? அப்ப this is not be correct, incorrect. Okay, right. Next one பாருங்க. Then RCl can be prepared by reacting ROH with thionyl chloride, but AR cannot be prepared by reacting ROH. Correct pa? ஓகேங்களா? in alkyl halide, alkyl actually நம்ம என்ன பண்ணலாம்? prepared by reacting ROH. ஆல்கஹால் எடுத்துட்டு thionyl chloride போட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா alkyl chloride கிடைக்கும். ஆனால் அரைல் குளோரைடு அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு? ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ஷன் இ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ ஏ அண்ட் இ ஒன்லி, ஆப்ஷன் ஏ அண்ட் இ ஒன்லி, சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதில் கொடுத்துருக்காங்க Finkelstein reaction என்ன கொடுத்துருக்கோம்? சோடியம் அயோடைடு. ஓகேங்களா? என்ன எடுத்திருப்போம்? சோடியம் அயோடைடு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹாலஜன் எடுத்திருப்போமா? சோடியம் அயோடைடு. ஓகேங்களா? சோடியம் அயோடைடு. அப்போ திஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்வாட்ஸ் ஃப்ளூரின் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருப்போமா? ஃப்ளூரின்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லைக் லூயிஸ் ஆசிட், லைக் ASF3, SPF3, Hg2F2 அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ திஸ் இஸ் திஸ் அண்ட் பி. ஓகே, சாண்ட்மேயர் ரியாக்ஷன் குப்ரஸ் குளோரைடு என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? குப்ரஸ் குளோரைடு. கேட்டர்மன் ரியாக்ஷன்னா காப்பர் பவுடர் வித் ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் ஆர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், என்ன ஹாலைடு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஃபெட்டிக் ரியாக்ஷன் சோடியம் வித் ட்ரை ஈத்தர், இது கரெக்ட் இல்லையா? ஓகே, அப்போ எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் A3, இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. A3 B1 ஓகே, B1. அப்புறம் C4 C4D2. ஓகேங்களா? ஆப்ஷன் பி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரைட். The following structure are, ஓகேங்களா? இந்த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர் எப்படி பாருக்கு? அன்கைரல் கார்பன், ஓகே, புரோமின், Cl, Me, CH3, இதுவுமே என்னது? பேக் சைடில் இருக்குது. மீத்தைல் பேக் சைடில் இருக்குது. ஓகே, இந்த மீத்தைல் ஓகே இங்கே இருக்குது, டுவோர்ட்ஸ் டு யூ. இதுதான் டுவோர்ட்ஸ் டு யூ வெட்ஜ் ஃபார்மில் இருக்குது. குளோரின். ஓகே, அப்போ சிமிலர், எந்த சேஞ்சஸும் கிடையாது. லெஃப்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரைட்ல இருக்கு. அப்போ போத் ஆர் என்ன மாலிகுல் சொல்லலாம்? ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ். ஓகே, ஆப்ஷன் பாரு. எனன்ஷியமர் இல்லை, டி ஃபார்ம் எல் ஃபார்ம் இருந்தால் தான் எனன்ஷியமர். ஓகே, இது எனன்ஷியமர் கிடையாது. ஓகே, டைஸ்டீரியமைஸ் கிடையாது. மீசோகாம்பர் 2 ஹாஃப் கட் பண்ணும், அது பாசிபிளே இல்லை. ஓகே, தட்ஸ் ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரைட். N-butane on monochlorination under photochemical condition gives an optically active compound B. Okay, and P on further chlorination gives dichloro compounds. Okay, அப்புறம் the number of dichloro compounds obtained is ஓகேங்களா? ரைட். ஸோ ப்ராப்ளம்ல N-butane okay on monochlorination under photochemical reaction gives the optically active compound. okay, so N-butane எடுத்துட்டு நான் optically active compound எனக்கு வரணும் அப்படின்னா எடுத்துக்கோ, ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. CH3 okay, N-butane எடுத்திருக்கேன், ஓகேங்களா? N-butane எடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? இட் ஃபாலோ தட் அண்ட் மோனோக்ளோரினேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? மோனோக்ளோரினேஷன். ஓகேங்களா? அப்போது குளோரினேஷன்
ஓகேங்களா? in the presence of photochemical condition. என்ன கண்டிஷன்? photochemical condition. ஓகேங்களா? ரைட். அப்பதான் நமக்கு என்ன ப்ரொசீட் ஆகும்? குளோரோ அண்ட் photochemical condition. அது இல்லாமல் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்காங்க. அப்போ எந்த கார்பனில் செலக்ட் பண்ண ஆப்டிக்கல் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம் குரூப் ஆஃப் ஆட்டம் இருக்கணும். எய்தர் this கார்பன் ஆர் தட் கார்பன். ஓகே, செகண்ட் கார்பன் எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா செகண்ட் கார்பனில் போட்டோம்னா ஒரு சைடு எத்தில், ஒரு சைடு மெத்தில், ஒரு சைடு ஹைட்ரஜன், ஒரு சைடு குளோரின். ஓகே, ஸோ that we get the product as and get the product CCl hydrogen CH3. ஓகேங்களா? இப்படி எடுத்திருக்கேன் இல்லையா? இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேவா? ஃபைனா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் இதோட அவங்க ஸ்டாப் பண்ணலை. ஓகே, இதுதான் ஃபர்தர் குளோரினேஷன் கிவ்ஸ் டைக்ளோரோ காம்பவுண்ட். இதை நான் டைக்ளோரோ காம்பவுண்ட் போட்டேன்னா எங்கெல்லாம் பாசிபிள், என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த கார்பன் போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம். சரிங்களா? அப்போ 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குமா? ஓகேங்களா? எடுத்துட்டேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் கார்பனில் போடு. ஓகேங்களா? CH2Cl, then CH2, CHCl, then CH3, ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கார்பனில் போடலாமா? ஓகேங்களா? செகண்ட் கார்பனில் போட்டிங்க அப்படின்னா CH3, CH2Cl, then CH2 வராதுல்ல, CHCl. ஓகே, then CHCl, then CHCl, CH3. ஓகேங்களா? தென் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? நெக்ஸ்ட் தேர்ட் கார்பன்ல அப்ளை பண்ணுங்க. தேர்ட் கார்பன்ல அப்ளை பண்ணுங்க. CH3, CHCl, then CH வராதுல்ல, then Cl, Cl, CH3. ஓகேங்களா? தென் ஃபோர்த் கார்பன்ல அப்ளை பண்ணுங்க. ஃபோர்த் கார்பன். ஓகேவா? ரைட். அண்ட் ஓகே, இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கலாம். CHCl, CH2Cl. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டி ப்ராடக்ட் இருக்குது? 4 பாசிபிள். வேறு ஏதாவது இருக்கா? இருக்கிறதே 4லேயுமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4 பாசிபிள் ப்ராடக்ட், 4 டிஃப்ரெண்ட் பாசிபிள் ப்ராடக்ட். ஓகே, ஃபைன். ரைட். அப்போ ஆப்ஷன் எது? இட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. given below are 2 statement. 2 statement இருக்குமா? due to increase in the van der Waals force, due to increasing in the van der Waals force, the order of boiling point. okay, propyl ethyl methyl. ஓகேங்களா? நமக்கு boiling point ஆர்டருக்கு என்ன ட்ரிக் கொடுத்திருந்தோம்? boiling point ஆர்டருக்கு your molecular mass directly proportional to or number of carbon chain directly proportional to number of carbon directly proportional to boiling point. Number of carbon directly proportional to boiling point. Accordingly, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தானே இருக்கு. ப்ரொபைல் ஆக்சுவலி CH3 இங்கே வரணும். ஓகேங்களா? ப்ரொபைல் அயோடைடு, எத்தில் அயோடைடு, மெத்தில் அயோடைடு. ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்டு. as para dichlorobenzene is more symmetric, its melting point higher than orthodichloro. மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் வேறு, பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் வேறு. ஆர்த்தோடைக்ளோரும் சரி, பேராடைக்ளோரும் சரி, மெல்டிங் பாயிண்ட்டு பாய்லிங் பாயிண்ட்டு ஆர்டர் டெஃபினட்டாக சேஞ்சஸாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு என்னது? ஆர்த்தோடைக்ளோரோ இஸ் மோர் சிமெட்ரிக், இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தென் அண்ட் இது இருக்கும். ஓகேவா? சரியா? பேராடைக்ளோரோ. ஓகே. ஆனால் பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு கிரேட்டராக இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் வேணால் பேராடைக்ளோரோக்கு கிரேட்டர் அக்செப்டபிள். ஆனால் பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆர்த்தோடைக்ளோரோக்கு தான் கிரேட்டராக இருக்கும் இல்லையா? ஓகே, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சி அண்ட் ஹவவர் இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட் லோவர் தென் ஆர்த்தோடைக்ளோரோ. ஓகே, இதோட பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? லோவர் தென் ஆர்த்தோடைக்ளோரோ. ஓகேவா? ஸோ அதை விட இதோட இந்த பாய்லிங் பாயிண்ட் இதுக்கு லோவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 2வும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு 2வும் கரெக்டு. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, சி
இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் reactivity of the following benzyl halide towards reaction with KCN. ஓகே, பொட்டாசியம் சயனைடு. அப்போ எது எனக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ரைட். இட் இஸ் வித்ராயிங் குரூப்பு, ரிலீஸிங் குரூப்பு ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. வித்ராயிங் குரூப்பு, ரிலீஸிங் குரூப்பு ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோவிங் பென்சைல் குளோரைட் ரியாக்டிவ் வித் கேசிஎன். கேசிஎன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்போ எதில் மேட்ச்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் ரிலீஸிங் நேச்சர். ஓகே, ஃபைன். ஸோ இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த ரெண்டுத்தில் ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுவும் சேம். ஓகே, ஆனால் இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் எதுக்கு தான் கொடுக்கணும்? இட் இஸ் தட் அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுக்கு தான் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுப்பீங்க. ஓகேங்களா, தட்ஸ் வில் பி கிரேட்டர். ஓகேங்களா, அப்போ பி காம்பனண்ட், அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ராக்சி. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் which is inversely proportional to என்னது? reactivity of the nucleophilic substitution reaction அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் withdrawing group, எலக்ட்ரான் withdrawing. ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரான் withdrawing group which is releasing group directly proportional இல்லையா? எலக்ட்ரான் withdrawing group. ஸோ இது என்னது? கேசிஎன் அப்படின்னா என்னது? கே பிளஸ் சிஎன் மைனஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் விச் இஸ் டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஃபைன். இந்த கேஸில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பேரால நைட்ரோ குரூப் இருக்குது, மெட்டாலையும் நைட்ரோ குரூப் இருக்குது. கரெக்டாக ரெண்டுமே பேரா நைட்ரோவும் சொல்லலாம், மெட்டா நைட்ரோ சொல்லலாம். இதில் எதில் மோர் எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர் இருக்குன்னா பேரால இருக்கும். புரியுதா? இதோ வித்ராயிங் தான், ஆனால் பொசிஷன் என்ன டிசைட் பண்ணுது? பேரால வித்ராயிங் நேச்சர் டைரக்ட் ஆப்போசிட் இருக்கனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மெட்டாவை காட்டலாம். அப்போ லெஸ்ஸர், இதோட வித்ராயிங் நேச்சர் எப்படி இருக்கும்? லெஸ்ஸராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பொசிஷன். ஓகே, அப்போ தென் டி தென் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாரு? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Right. Given below are 4 compound. என்ன மாதிரி 4 compound? N-propyl chloride, isopropyl chloride, secondary butyl chloride, neopentyl chloride. Okay. Percentage of carbon in one which exhibit optical isomerism. ஓகேங்களா, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எதிர்து? N-propyl chloride ஆப்டிக்கல் இல்லை. ஐசோப்ரப்பைல் குளோரைடு ஆப்டிக்கல் இருக்கா பாரு? ஐசோப்ரப்பைல் அதுவும் இல்லை. ஐசோ எப்படி வரும்? ரெண்டு சைடு மெத்தில் இருக்கே, அப்போ அதுவும் இல்லை. செகண்டரி பியூட்டைல் குளோரைடு இருக்கா பாரு? செகண்டரி பியூட்டைல் ஓகே, செகண்டரி பியூட்டைல். ஓகே, அடுத்தது இது எனக்கு என்ன இருக்கு? ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஃபார்ம், ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஐசோமெரிசம். 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம், குரூப் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமெரிசம். ஓகே, percentage of carbon in one which exhibit optical isomerism. எவ்வளவு கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. ஈச் கார்பன் நம்ம என்ன சொல்லணும்? atomic mass 12, அப்போ 4 கார்பன் 48. அப்போ percentage of carbon which is equal to percentage of carbon mass percent of carbon by, ஓகேங்களா, ஸோ என்னது? mass of carbon by total molecular mass of the compound, okay, into 100. அதான் calculate பண்ணுவோம். சரியா? mass of the component or இங்க என்ன இருக்கு? mass of the carbon upon total mass of the compound.
டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்டூ 100 இன்டூ நமக்கு என்ன சொல்லியிருப்போம் 100. ஓகேங்களா? அப்போ மாஸ் ஆஃப் த கார்பன் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது 1 2 3 4. ஓகேங்களா? 4 கார்பன் இருக்குது. அப்போ நமக்கு என்னது 48 கார்பன். ஈச் கார்பன் 12, ஸோ தட் 48. மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கார்பன் கால்குலேட் பண்ணலாமா? மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது? C4 இருக்குது. ஓகே ஃபைன். C4. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? N5 6 6 plus 3 9 chlorine 1. So chlorine that is 35.5 and hydrogen each it is 9. ஓகேங்களா? ஸோ ஒன்று அதனால 9 போட்டுக்கலாம். கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈச் கார்பனுக்கு 12, 4 கார்பன் இருக்கு. இட் இஸ் 48. ஓகேங்களா? 48. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 92.5. ஓகேங்க, என்ன கிடைச்சிருக்கும்? 92.5. 92.5 into 100. ஓகேவா? into 100. ஸோ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? நமக்கு பர்சன்டேஜ் அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க இதில். ஓகே, 48 divided by 92.5 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிடு. 100 கேன்சல் பண்ணினா நமக்கு எப்படி இருக்கும்? இட்ஸ் 100 92.5 எடுத்துக்கலாமா? 92.5 1.92.5. okay, right? 5 7.5 remaining இருக்கு. okay, 0.75 வராது. 0 நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? ஒரு 7 டைம்ஸ் போடலாமா? 7 டைம்ஸ் போடலாம். 7 டைம்ஸ் போட்டோம்னா கிடைக்கும் 1.07 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1.07. 1.07 into 48 into 1.07 நமக்கு எப்படி எழுதுவீங்க? 48 into 1.07. 28 ஒரு 30, 28 ஒரு 5, 30 33 இல்லையா? 0 0 then 1 48. ஓகே, கேன்சல். ஓகே, 3 and 10 plus 1 11 5 51.3 50 which is equal to 51.36. ஓகேங்களா? 51.36. அப்போ அப்ராக்சிமேட்லி நமக்கு என்னது 52 36 56 வரணும். இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 52. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Right. The correct order of rate of the reaction for the following reaction with respect to nucleophiles. Rate of the reaction with respect to nucleophile. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா, கரெக்ட் ஆர்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா எனக்கு ரியாக்டிவிட்டி ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த செட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அண்ட் நியூக்ளியோஃபிலிசிட்டியோட ப்ராப்பரான ஆர்டர் என்னது, அதான் ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கோங்க. ClO4 மைனஸ் நமக்கு ப்ராப்ளம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஓகே, CH3 CO மைனஸ் OH மைனஸ். ஓகே, யூஸ்வலி இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் ரொம்ப பெஸ்ட் அடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ராக்சில் அடிஷன். ஆனால் இங்கே 3rd பிளேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இங்கே ஹைட்ராக்சில் ஃபர்ஸ்ட் அடிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே PHO இல்லை, இங்கே கிடையாது. ஓகே, அசிட்டேட் அடிஷன் கிடையாது. அப்போ பெஸ்ட் பிளேஸு அண்ட் ஹைட்ராக்சில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். OH மைனஸ் ஈஸியாக போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா நோ ஸ்டெரிக் அட் ஆல், எந்த ஸ்டெரிக்கும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், PHO மைனஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னால ஸ்டெபிளைஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? CH3. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ClO4. ஓகே, அப்போ ஆப்ஷன் எது மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட். As compared with the chlorocyclohexane, which of the following statement correctly applied to chlorobenzene? Okay, chlorocyclohexane. ஓகேங்களா? chlorocyclohexane, which of the following statement correctly apply to the chlorobenzene? வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதில் magnitude of chlorobenzene. ஓகேவா? ரைட். இந்த ரெண்டுத்துலேயும் ஏதோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் சார்ஜ் மோர் ஆன் chlorine atom. The magnitude of
இந்த ப்ராப்ளம் as compared with chlorocyclohexane, which of the following statement correctly apply to the chlorobenzene? ஓகேங்களா, the magnitude of negative charge is more on the chlorine atom. See, actually chlorine atom மேல partially negative, அதாவது நம்ம என்ன சொல்லியிருப்போம், partial double bond character present ஆயிருக்கும் இதுல. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன செஞ்சிருப்போம், partially negative. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, partially negative, இது partially positive. அப்போ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் பி கரெக்ட் ஒன். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, CCl bond is partial double bond character and okay correct, partial double bond character. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். CCl bond is less polar. Actually இந்த கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டா போலார், ஏன்னா இது கம்ப்ளீட்டா என்னது மைனஸ், ஓகே இது என்னது கம்ப்ளீட்டா பிளஸ். ஓகே, அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த லெஸ் போலார், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா, தென் அடுத்தது CCl bond is longer due to repulsion between delocalized electrons of the aromatic ring and lone pair of electrons of the chlorine. லாங்கர் எப்படி வரும், ஓகேவா, CCl ஏன்னா பார்ஷியல் நான் என்ன சொல்லியிருக்கேன், பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாங்கர் எப்படி வரும், ஷார்ட்டர் தானே வரும், டபுள் பாண்ட் கேரக்டர் ரைஸ் ஆகும்போது ஷார்ட்டராக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அண்ட் the carbon chlorine is formed using sp2 hybridized orbital of the carbon. Yeah, so இதுல வந்து பாத்தீங்கன்னா sp3 hybridized carbon, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா sp2 hybridized carbon. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப இதெல்லாம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு, ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது, சி மேட்ச் ஆகுது, இ மேட்ச், பி சி இ. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Question பாருங்க, the correct order of rate of reaction of the following reactant with the nucleophile by SN1 mechanism அப்படிதான் கொடுத்திருக்காங்க. SN1 mechanism அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், SN1 mechanism அப்படின்னா carbocation as a intermediate, carbocation the intermediate. ஓகேங்களா, as a intermediate carbocation as a intermediate. ஓகேவா, ரைட். இதுதான் நமக்கு இன்டர்மீடியட்டா இருக்கும். இப்போ எதில் இதை வச்சுட்டு நம்ம எப்படி ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுறது, அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பிரிட்ஜடு ஸ்ட்ரக்சர்லையும் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸராக தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, பிரிட்ஜடு காம்பவுண்ட் ஹாவ் அ லெஸ்ஸர் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, ஓகே பிரிட்ஜடு, ஏன்னா இதில் பிரிட்ஜடு இருக்குது, ரெண்டு பிரிட்ஜிங் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பிரிட்ஜடு காம்பவுண்ட் லெஸ்ஸர் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி. பிரிட்ஜடு காம்பவுண்ட் எப்படி இருக்கும், லெஸ்ஸர் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி, lesser carbocation stability. ஓகேங்களா, பிரிட்ஜடு காம்பவுண்டுக்கு கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், லெஸ்ஸராக தான் இருக்கும். ஃபைன், ஓகே. இப்போ இந்த கேஸில் இது ரெண்டு பிரிட்ஜடு, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இல்லை பிரிட்ஜிங் கரெக்டாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ தட் அப்போ இதில் தான் ரொம்ப லெஸ்ஸராக இருக்கும் 2ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேயும் பிரிட்ஜிங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து டெர்சரி கார்போகேட்டன், இதில் ஏதோ டெர்சரி கார்போகேட்டன் ஆனால் ட்ரைஃபினைல் இருக்குது. அப்போ இதுதான் நெக்ஸ்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ட்ரைஃபினைல் தான் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா, இது ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்கள், 2 1 3 4. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the correct order of reactivity of methyl bromide in methanol with the following nucleophile is. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க nucleophile, and fluorine, iodine, okay, and C2H5O minus, C6H5O minus, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இதில் ரொம்ப ஹெவி நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கிரேட்டர் எலக்ட்ரான் அண்ட் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, லீவிங் குரூப் இருக்குன்னு வச்சுன்னா தட்ஸ் வில் பி கிரேட்டர் வித்ட்ராயிங். ஓகேவா, அப்போ இதில் என்ன இருக்குது, பெஸ்ட் லீவிங், அயோடின் இஸ் த பெஸ்ட் லீவிங். மேம் அடுத்த ஃப்ளோரின் வருமா மேம் அப்படின்னா இல்லை. ஏன் ஃப்ளோரின் வராது அப்படின்னு கேட்குறியா, அண்ட் அந்த அளவுக்கு பெஸ்ட் லீவிங் கிடையாது. ஏன்னா ஹைட்ரஜனும் ஃப்ளூரின் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டப் ஆகிருக்கும், அதனால வராது. ஓகேங்களா, ஸோ அயோடின் மைனஸ். ஓகேங்களா, ரைட்.
அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா C2H5O மைனஸ் C6H5O மைனஸ் 2 கேஸ் இருக்கு இல்லையா? அப்போ இதில் நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஈத் ஆக்சைடு, அது ஃபீனாக்சைடு. ஓகேங்களா? அதில் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? பட் அடுத்தது என்ன இருக்கும்? ஈத் ஆக்சைடு அயான். ஓகேங்களா? தென் அப்புறம் ஃபீனாக்சைடு இல்லையா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் மைனஸ். ஓகேங்களா? இது எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் HBr போட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் எழுதி மேஜர் ப்ராடக்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எடுத்திருக்கேன். ரைட், இப்படி இருக்கு, தென் இப்படி இருக்கு, தென் இங்கே ஒரு புரோமின் இருக்கு, தென் இங்கே ஒரு புரோமின் இருக்கு. ஓகேவா? ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ZnBr HBr இது Br ரீப்ளேஸ் ஆகிடும் இல்லையா? அப்படி ரீப்ளேஸ் ஆகிட்டு டு மேக்கப்பிங் எ ஸ்ட்ரக்சர் ஆஸ் இந்த பிஆர் ரீப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கும்? டபுள் பாண்டு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் அப்படியே தான் இருக்கும், இந்த லிங்க் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் HBr போட்டு ஆட் பண்ணுறேன். இவங்களோட அல்கின் கூட HBr போடுறேன். அல்கின் எடுத்துக்கோங்க. அல்கின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தென் எப்படி இருக்கா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு HBr போடுறேன். அப்படி HBr போடும்போது H ப்ளஸ் Br மைனஸ், H ப்ளஸ் Br மைனஸ். அப்போ ஹைட்ரஜன் போய் ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹைட்ரஜன் நான் இங்கே போய் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்பனில் ஹைட்ரஜன் நான் அப்படி ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கும்? அண்ட் இந்த பாண்டு வெளியில் போயிடுமா? ரைட். தென் பாண்டு என் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அப்போ இங்கே கார்போகேட்டையான். ஓகேங்களா? இங்கே என்னது? கார்போகேட்டையான். அடுத்த ஸ்டெப்பில் 1 2 இந்த ஹைட்ரஜன் இங்கே சப்ஸ்டியூட் ஆகுமா? 1 2 ஹைட்ரஜன் இருக்குமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? CH3 இருக்குது. 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். இந்த ஹைட்ரேட் இங்கே போச்சு அப்படின்னா இங்கே மெத்தில் இருக்கா? ஆல்ரெடி இங்கே மெத்தில் இருக்கா? இந்த ஹைட்ரஜன் இங்கே போகுமா? ஓகே, 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும். ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானுக்காக. அப்போ டு ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஸ் ரைட் ஹைட்ரஜன், தென் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஹைட்ரஜன் போயாச்சு, தென் இங்கே CH3, தென் கார்போகேட்டையான் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் Br மைனஸ் போட ஆட் பண்ண, Br மைனஸ் ஆட் பண்ண, Br மைனஸ் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ரிங் எப்படி இருக்கு? ரிங்கு சாரி இப்படி இருக்கா? ஓகே, இது ஆல்ரெடி CH3 ஒன்று இருக்குது, இங்கே Br போய் ஆடப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ Br இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா பாரு, எங்கேயாவது லாஸ்ட்டாக போட்டிருக்கோம்ல இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு CCl bond is stronger in and allyl chloride than ethyl chloride. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஏன்னா CCl bond stronger than allyl chloride. allyl chlorideல ரொம்ப ஸ்ட்ராங்கர், அது கரெக்ட் தான். ஏன்னா allyl கேட்டையன் கிரியேட் ஆகும், அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் டபுள் பாண்ட் கேரக்டர் பக்கத்தில் என்ன இருக்கு? டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு, அதனால. சரி, allyl chloride, vinyl chloride. ஓகேங்களா? CCl bond stronger in vinyl chloride. அப்போ vinyl chlorideல என்ன இருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டபுள் பாண்டட் கார்பன் நெக்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அதனால. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, ஆப்டிகலி ஆக்டிவ் மாலிகுல். ஓகே, இந்த மாலிகுல் எத்தில் மெத்தில் ஃபினைல் குளோரின். ஓகே, attached center hydrolysis gives in solution can rotate the plane polarized light. Actually, hydrolysis is the solution that can give plane polarized light. ஓகேங்களா? ஸோ இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் தான். இப்போ இந்த கேஸில் நீ எடுத்து செக் பண்ணனா உனக்கு தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது ப்ராடக்ட் எழுதுவோம். இது மெத்தில் SN1 ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா இந்த காம்பவுண்டு எத்தில், ஓகே, ஃபினைலு,
தென் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மெத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, குளோரின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு என்னது ஸ்லோ ஸ்டெப்பு, ஹைட்ரஜன் மீடியம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்கஹாலிக் ஏஓஹெச் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ரீப்ளேஸ் ஆகிடும். இப்படி ரீப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு டு மேக்கப் இங்கே என் கார்போகேட்டையான் இங்கே என்ன இருக்குது, இட் இஸ் ஃபினைலா, ஃபினைலு, மெத்திலு, தென் எத்திலு, கார்போகேட்டையான் எனக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் கார்போகேட்டையானுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்னது SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம். SN1 ரியாக்ஷன் ஆக்ஷன்னா 50% ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கு, 50% பேக் சைடு அட்டாக்கு இல்லையா? அப்போது பேக் சைடு அட்டாக்கும் பாசிபிள், ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கும் பாசிபிள். அப்போ ரேஸ்மிக் ப்ராடக்ட் ஓகேங்களா? அப்போ இட் ப்ரொடியூஸ் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, 50% ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ப்ராடக்ட், ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ப்ராடக்ட், ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ப்ராடக்ட், 50% பேக் சைடு அட்டாக் ப்ராடக்ட், 50% backside attack product, backside attack product ஓகேங்களா? அப்போ 50% ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ப்ராடக்ட், 50% பேக் சைடு அட்டாக் ப்ராடக்ட். அப்போ ரெண்டும் சேர்ந்து என்னது ரேஸ்மிக் ப்ராடக்ட். அப்போ இதில் ரேஸ்மிக் ப்ராடக்ட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரேஸ்மிக் ப்ராடக்ட், அப்போ ரேஸ்மிக் ப்ராடக்ட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஓகேங்களா? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேன் ரொட்டேட் த போலரைஸ்டு லைட். அப்போ நாட் பாசிபிள் அட் ஆல் ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Next, the method used for separation mixture of product B and C obtained in the following reactions. ஓகேங்களா? இப்போ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு பென்சீனு, ப்ரோமினேஷன், ஓகே, ப்ரோமோ பென்சீனு, அப்புறம் அண்ட் நைட்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, அப்போ ஆர்த்தோ ப்ரோமோ நைட்ரோ ப்ராடக்ட் எழுதுறேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பென்சீன் எடுத்திருக்கேன். in the presence of bromine, okay, then in the presence of FeBr3, அப்போ you will get it as a product as bromobenzene. Get the product as bromobenzene. Fine. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இது என்னோட A ப்ராடக்ட். ஃபைன். இது என்ன பண்ணியிருக்கோம், நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆர்த்தோ ப்ராடக்ட், பேரா ப்ராடக்ட், ரெண்டு மிக்சர் கிடைக்கும் இல்லையா? ஆர்த்தோ ப்ராடக்ட் ஆர்த்தோ ப்ரோமோ நைட்ரோபென்சீன் ப்ளஸ் பேரா ப்ரோமோ நைட்ரோபென்சீன் இல்லையா? அண்ட் பேரா ப்ரோமோ நைட்ரோபென்சீன் ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இட் இஸ் எட் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருப்போம், இட் இஸ் எ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடில் தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்த்தோ நைட்ரோ பேரா நைட்ரோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெல்டிங் பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடில் செப்பரேட் பண்ணலாம். ரைட். Or MgI, when treated with ice cold bath, liberated a gas occupied with 1.4 decimeter cube per gram. ஓகேங்களா, at STP. The gas produced further reacted with iodine in the presence of HiO3. ஓகே, இதுதான் நமக்கு ப்ராசஸை கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, alkyl magnesium halide react with water to make up இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா RH தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும், H ப்ளஸ் OH மைனஸ் இருக்குமா? ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த H இங்கே போய் அட்டாக் பண்ணோம். அப்போ இந்த MgX இருக்குல்ல, OHல போய் அட்டாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் MgX தென் OH. அப்போ RH நமக்கு ப்ராடக்ட். ஃபைன். இப்போ நமக்கு ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் ஸ்டாண்டர்ட் STP த கேஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் ரியாக்டட் வித், ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.4 டெசிமீட்டர் கியூப் அட் STP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், மாஸ் பர்சன்ட் கால்குலேட் பண்ணணும். RHோட மாஸ் பர்சன்ட்
இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதோட மாஸ் கால்குலேட் பண்ணணும், ஆர்ஹெச்சோட மாஸ் கால்குலேட் பண்ணணும். மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் இதில் நமக்கு என்ன இருக்குது, தென் 1 mole ஆஃப் ஆர்ஹெச். ஓகேங்களா, அப்போ 1 mole ஆஃப் ஆர்ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 1 mole ஆஃப் ஆர்ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம்ல சொல்லணும் அப்படின்னா 22.4 லிட்டர் இல்லையா, ஆர் 4 டெசிமீட்டர் கியூப் பர் கிராம். ஓகேங்களா, 22.4 லிட்டர்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஆர் 4 அண்ட் 22.4 டெசிமீட்டர் கியூப்னு சொல்லலாம் இல்லையா, டெசிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட். அப்போ மாஸ், மோலார் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் which is equal to molar volume divided by நம்ம என்ன கொடுத்துருக்கலாம், மாஸ் மோலார் வால்யூம் பர் கிராம். பர் கிராம்க்கு எவ்வளோ, டோட்டல் மோலார் வால்யூம் எனக்கு 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம், 6 டெசிமீட்டர் கியூப் சொல்லலாம், டிவைடட் பை மோலார் வால்யூம் பர் கிராம். ஓகேங்களா, இப்போ மோலார் வால்யூம் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 22.4 டெசிமீட்டர் கியூப். ஓகே, 22.4 டெசிமீட்டர் கியூப் டிவைடட் பை, ஓகேங்களா, மோலார் வால்யூம் பர் கிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில், 1.4 டெசிமீட்டர் கியூப். 1.4 டெசிமீட்டர் கியூப் பர் கிராம் இல்லையா, இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். 14 அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரு நார்மலி it is 1.4, ஒரு 16 டைம்ஸ் ப்ரியர்லி வரலாமா, 16 டைம்ஸ். ஓகே, 1.4 இங்கே 22.4, அப்போ நமக்கு நியர்லி என்ன இருக்கும், இட் இஸ் தென் 16 இன்ட்டு, எக்ஸாக்டாக நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் 1.4 எவ்வளோ டைம்ஸ் வருது அப்படின்னு. ஸோ 1.4 22.4, அப்போ எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வருது, 16 டைம்ஸ் வருது. ஓகேவா, ரைட். அப்போ மோலார் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ப்ராப்ளம் என்னது, மோலார் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 16 கிராம். ஓகே, பர் கிராம் கீழே போச்சு அப்படின்னா டெசிமீட்டர் கியூப் கேன்சர், கிராம் மேலே போச்சு அப்படின்னா கிராம். ஓகேங்களா, 16 கிராம் மோலார் மாஸ். ஓகேவா, ஃபைன். இப்போ நமக்கு ப்ராப்ளம் இதோட ஸ்டாப் ஆகலை, எப்படி கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் எக்ஸ் presence ஆஃப் சோடியம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஃபர்தர் the gas further reacted with iodine in the presence of HiO3. ஓகே, ஸோ எனக்கு HiO3 ஃபர்தராக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். த காம்பவுண்ட் எக்ஸ் presence ஆஃப் சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் ப்ரொடியூஸ்டு காம்பவுண்ட் ஒய், மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 16 கிராம் அப்படிங்கிறது எதோட மாலிகுலர் மாசு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, 16 கிராம். அப்போ 16 கிராம் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, கார்பன் 12, ஒரு கார்பனுக்கு 12, மீதி எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் பார்க்கலாம், 4 ஹைட்ரஜன். அப்போ 16 கிராம் எதுக்கு ஈக்குவல், 1 mole ஆஃப் மீத்தேனுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, 16 கிராம் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தென் 1 mole ஆஃப் மீத்தேன், CH4, 1 mole ஆஃப் மீத்தேனுக்கு ஈக்குவல். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1 mole ஆஃப் மீத்தேன். இந்த மீத்தேன் தான் எதோட ரியாக்ட் பண்ண போகுது, அயோடினோட ரியாக்ட் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ மீத்தேன் reaction with iodine in the presence of, ஏன்னா ஏன் பெரியோடிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கோம், ரிவர்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போ டு மேக்கப்பிங் அயோடோமீத்தேன், இதை எடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், presence ஆஃப் சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் போடுறேன். அப்படி போடும்போது என் மெத்தில் அயோடைடு. ஓகேங்களா, இந்த presence ஆஃப் சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் போடுறேன். அப்போ நமக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், இது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆகிட்டு டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் ஆஸ் மீத்தேன் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க, மோலார் மாஸ் ஆஃப் ஒய் இஸ் டேஷ் கிராம் அப்படின்னு தான் ப்ராப்ளமில் கேட்குறாங்க. அப்போ என்னோட காம்பவுண்ட் என்னது, ஈத்தேன். ஓகேங்களா, அப்போ ஈத்தேனோட மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணோம். சார் ரைட் சைடில் ஸ்ப்ளேஸ் இருக்குது, இந்த சைடு வந்துடு. ஈத்தேனோட மாலிகுலர் மாஸு C2H6, ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன், கார்பன் 2 கார்பன், ஸோ 24. அப்போ டோட்டலாக என்னது 30. ஓகேங்களா, அப்போ இதோட மாலிகுலர் மாஸ் நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா 30 கிராம் பர் மோல். ஓகேங்களா, 30 கிராம் பர் மோல். ஓகேங்களா, ஆப்ஷன்
ஓகே 30 கிராம் per mole. இது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியாச்சு. தென் அந்த கொஷினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு அண்டு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். 2 லட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். 2 லட்டையும் சூப்பராக டேஸ்ட் பண்ணு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ இந்த பீரியடு உனக்கு காட் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கோல்டன் டைமண்ட், எது சொல்கிறதுலே இல்லை, இட் இஸ் ஒர்த்தில். எது போட்டாலும் மேட்ச் ஆகாது அந்த டைம் கிடைச்சதுக்கு. ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணு, உங்களோட கோலை ரீச் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.